டென்னிஸ் மஞ்சுநாத் அவர்கள் இயக்கத்தில் ஜனவரி 25 வரப்போற தூக்குதுறை திரைப்படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட்டுக்கு மீண்டும் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். சார், இந்த நேரத்தில் நம்மளுடைய க்ரூ அண்ட் காஸ்ட் மெம்பர்ஸ் அனைவரையுமே நம்ம இப்ப மேடை ஏற்றி அழகு பார்த்துடலாம். ஸோ ஒரு பலத்த கைத்தட்டலுடன் தூக்குதுறை திரைப்படத்தில் பணியாற்றிருக்கும் குறிப்பாக நம்மளுடைய நடிகர்கள் அதுபுறம் டெக்னீஷியன்ஸ் அனைவரையும் நான் மேடைக்கு அழைக்கிறேன். வாங்க. சார், மாஸ்டர் ஸ்ரீதர் மாஸ்டரை ஒரு பலத்த கைத்தட்டலுடன் மேடைக்கு அழைக்கிறோம். போடியம்னா வேணுமா? போதுமா? ஓகே, இந்த நேரத்தில் ஆல் டைம் சென்சேஷன் எங்களுடைய அன்பு அண்ணன் கூல் சுரேஷ் அவர்களையும் மேடை கலைக்கிறோம். வாங்கண்ணா, இங்க இருக்க. வாங்க, அடுத்தவங்க சேர்ல தான் உட்காருவா. வாங்க, இங்க வாங்கண்ணே. அவர் பயப்படாரு. ஃபர்ஸ்ட் உட்காந்தா ஃபர்ஸ்ட் கூப்பிட்டுருவேன். அப்படி கிடையாது அண்ணா. வாங்கண்ணே, இங்க வாங்க. ஓ, அதனால சரி, ஓகேண்ணே. கரெக்ட் கரெக்ட். ஓகே, தூக்குதுறை அப்படிங்கிற பேரை கேட்டவுடனே நிறைய ரொம்ப காமனா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பேரு. நம்ம விஸ்வாசம் படத்துல அஜித்குமார் சார் அவருடைய பேரு. அதனால அதுக்கு ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்குமா, ஏதாவது ஒரு லிங்க் இருக்கா அப்படிலாம் நீங்க யோசிச்ச மாதிரி நானும் யோசிச்சிருக்கேன். நான் வந்தோடனே அந்த க்ரூ கிட்ட கேட்டேன். அப்படிலாம் ஒரு கனெக்ஷனும் இல்லை. தூக்குதுறை டோட்டலா ஒரு திருட்டு சம்பந்தமான ஒரு என்ன சொல்ற அந்த மாதிரி ஒரு ஜேனர்ல கதை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த திரைப்படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்ல முதலாவதாக ஒரு சில வார்த்தைகள் நம்மளுடைய பகிர்ந்து கொள்வதற்காக இந்த படத்தினுடைய டிஓபி திரு ரவி வர்மா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். ஹாய், குட் ஈவினிங். இங்கே வந்திருக்கும் ப்ரெஸ் அவங்களுக்கு வணக்கம். இது தூக்குதுறை என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி. இதுக்கு நான் தேங்க்ஸ் தான் பண்ணணும். அரவிந்த் சார், அன்பு சார், வினோத் ப்ரோ, டெனிஸ் என்னோட இதோட காஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் காஸ்டிங். அவங்க ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா டே அண்ட் நைட் எல்லாருமே பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேவ் செட்டாக போட்டிருக்கோம். அது ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது ஒர்க் பண்ணது. அண்ட் என்னோட க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ வெரி மச். அவ்வளோதான். வெளியே ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசுவாங்கன்னு தெரியும். பட் இவ்வளவு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கும் நான் எதிர்பார்க்கல. அண்ட் தேங்க்யூ சோ மச் ப்ரோ. அண்ட் நெக்ஸ்ட் ஐ லைக் டு ஹியர் ஃப்ரம் இந்த படத்தினுடைய எடிட்டர் திரு தீபக் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக அன்புடன் அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எடிட் ஷூட்ல டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாத்தையுமே பேசிடலாம் ஈஸியா ஜாலியா. ஏன்னா இந்த ஸ்டேஜ்ல மட்டும் ரொம்ப கஷ்டம். நிறைய டெலிட்டட் சீன்ஸ் நான் தூக்குவேன். என்னையே டெலிட்டட் சீனா ஆக்கிடுவீங்க. எல்லா 15 படத்துலயும் எடிட்டரோடது மட்டும் வராது. ஏன்னா கண்டென்ட் இருக்காது எங்கள்கிட்ட பேசுறதுக்கு. இப்போ ஷூட்டிங்ல பாத்தீங்கன்னா இது இப்படி நடந்துச்சு, இப்படி எடுத்தோம் அப்படின்னு கண்டென்ட் இருக்கும். பட் எங்கள்கிட்ட கண்டென்ட் இல்லைன்னு இல்லை, எங்களுக்குள்ள இருக்க கண்டென்ட் தான் மேஜிக். எனக்கும் டைரக்டருக்கும் எடிட் ஷூட்ல நடக்கிற ஒரு கண்டென்ட். அந்த ட்ரிக்கை வெளியில சொல்லிட்டோம்னா படம் ஒர்க் அவுட் ஆகாது, மேஜிக் ஒர்க் அவுட் ஆகாது. அதனால அடக்கி உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறதே நல்லது. கண்டென்ட் கொடுக்கறதுக்கு இங்க நிறைய பேர் இருக்காங்க. கூல் சுரேஷன் வந்திருக்காரு. கண்டிப்பா இந்த மேஜிக் ஸ்கிரீன்ல ஒர்க் அவுட் ஆகும்னு நம்புறேன்.
ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லரில் ஒர்க் அவுட் ஆன மாதிரி படத்துலையும் ஒர்க் அவுட் ஆகும். தயவு செஞ்சு எல்லாரும் தியேட்டரில் வந்து படத்தை பாருங்கள். ப்ரெஸ், பப்ளிக் எல்லாருமே வந்து எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ணுன்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். அடுத்ததாக நம்முடைய ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்வதற்காக இந்த படத்திலே நடித்து ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் பண்ணிருக்கக்கூடிய மனோஜ் KS அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். ஓகே, பிஃபோர் தட் வந்து நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய டைனாசர் திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் மரியாதைக்குரிய திரு ஸ்ரீனிவாஸ் சம்பந்தம் அவர்களை உங்களுடைய பலத்த கைத்தட்டலுடன் மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததான் நான் சொன்ன மாதிரி திரு மனோஜ் KS இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர், அவரை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். வா. அனைவருக்கும் வணக்கம். தெய்வமாக இருந்து எங்களை பிளஸ் பண்ற ப்ரொடியூசர் அன்பு சாருக்கு நன்றி, அவங்க ஃபேமிலிக்கு நன்றி. அப்புறம் அரவிந்த் சார், வினோத் சார், படத்தோட டெக்னீஷியன்ஸ், காஸ்டிங் மகேஷ், யோகி பாபு அண்ணா, இனியா, மொட்டராஜன் சார், எல்லாருக்கும் நன்றி. படம் அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியலா எல்லாரும் என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு விஷுவலா தான் கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கும் நம்புறேன். பாட்டு நல்லா வந்திருக்கு. படம் பாட்டு எல்லாத்தையுமே நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணோம். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா தேங்க்யூ. தேங்க்யூ. எல்லாருமே ரொம்ப நர்வஸா பேசுறாங்க. பட் வந்து அவங்களுடைய உழைப்பு வந்து அவ்வளவு இருக்கு. அந்த ட்ரெயிலர்ல நம்ம பார்த்தோம். ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த நேரத்தில் பாராட்டுகளை தெரிவிச்சுட்டு அடுத்து இந்த மேடையில ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச அண்ட் இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா வந்து டான்ஸ் அப்படின்னாலே மாஸ்டர் வந்து ஒன் ஆஃப் த லைக் என்ன சொல்லுது, அவரை மறக்கவே முடியாது. அண்ட் இப்ப டிஜிட்டல் துறையிலும் சரி, இல்ல இப்ப இருக்கிற ஒரு கரண்ட் மீடியாலையும் சரிமே எப்பயுமே ஒரு பேசப்படக்கூடிய ஒரு நபரா இருக்காரு. ஒரு பலத்த கேட்டது. லெட்ஸ் வெல்கம் நம்முடைய டான்ஸ் மாஸ்டர் ஸ்ரீதர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த தூக்குதுறை ஃபர்ஸ்ட் மகேஷ் சொல்லணும். அவர் வந்து நம்ம எல்லாரும் சீரியல்ல வந்து பாண்டியன் ஸ்டோர்ல பார்த்துருப்போம். இப்போ வந்து அவர் ஃபர்ஸ்டா இந்த ஹீரோவா பண்றாரு, ஈக்குவல் கேரக்டரா பண்ணியிருக்காரு. முதல்ல மகேஷ் வந்து என்னோட ஸ்டூடெண்ட், நம்ம வந்து டான்ஸ் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸு. அவர் வந்து சொல்லணும்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க், ஏதாவது ஜெயிக்கணும், ஏதாவது பண்ணணும், ஏதாவது ஆய்வம் பண்ணணும், இது பண்ண மாஸ்டர்னு சொல்லிட்டு துடிச்சுக்கிட்டே இருப்பான். அவனுக்கு வந்து அதுக்காகவே நான் வந்து இந்த மாதிரி ஒரு சாங் இந்த படத்துல ஒன்று இருக்கு அப்படின்னோடனே நான் எதுவுமே யோசிக்கல. முதல்ல ஓகே சொல்லி நான் வரேன், நான் அதில் ஒரு ஹூக் மூவ்மெண்ட் பண்றோம், அந்த படத்துக்கு நான் உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோன்னு அங்கே ஸ்டார்ட் பண்ணது தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் அந்த 3 பேருமே, அரவிந்த் சாரா இருக்கட்டும், வினோதா இருக்கட்டும், அன்பா இருக்கட்டும். அன்பு இப்போ நம்ம கூட இல்லை, ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டாரு. மற்ற 2 பேரும் இருக்காங்க. ரொம்ப ஒரு 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 டைரக்டர் டென்னிஸ் வந்து என்கிட்ட அந்த கான்செப்ட் சொல்லும் போது இது அற்புதமா அந்த காமெடி, அந்த சாங் பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜ் மியூசிக், அது ஒரு அழகான ஒரு ப்ரமோ சாங்கு. அதுக்கு கான்செப்ட் கேட்டேன், அவ்வளோ அற்புதமா இருந்தது. அந்த ட்ரெயிலர்ல பார்த்ததை விட இன்னும் பயங்கரமான உள்ள ஒரு கண்டென்ட்லாம் வச்சிருக்காங்க. அதை கேட்ட உடனே இந்த சாங் சிரிச்சு நாங்கள் எடுத்தோம். அதுதான் அந்த சாங். அதுல வந்து நம்ம மொட்டராஜன் சார், சென்றாயன், பாலசரவணன் எல்லாருமே மாஸ்டர் வாங்க லுங்கியை கட்டுவோம், ஆடுவோம், பாடுவோம் சொல்லிட்டு அது எல்லாம் பிடிக்கும். அவ்வளோ என்ஜாய் பண்ணி அந்த சாங்கை பண்ணியிருக்காங்க. மகேஷா இருக்கட்டும், அதில் வினோத் நம்ம ப்ரொடியூசரும் பண்ணியிருக்காரு, பாலசரவணனும் எல்லாரும் அந்த எக்ஸ்பிரஷன் அந்த சாங்கை பார்க்கும்போது அதில் விளையாடிக்கிறது வந்து நம்ம எடிட்டர். தேங்க்ஸ் தீபக். அந்த பெரிய கைத்தட்டல் கொடுங்க. அதை வந்து ஒரு ஒரு காமெடி ஆர்டிஸ்டா அப்படி ஸ்டாண்ட் அவுட் பண்ணி என்னதான் கொரியோகிராஃபி பண்ணாலும் அதை எத்தனை வந்து அந்த ஒரு சாங்லேயே அவர் காமிச்சிருக்காருன்னா அந்த படத்துலையும் அவ்வளோ கிரிப்பாக பண்ணியிருக்காரு. டென்னிஸ் சூப்பராக இருக்கு. தேங்க்ஸ் இப்படி ஒரு டீமோட எனக்கு கொரியோகிராஃபி இது மாதிரி ஒரு விஷயம் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அலாட். கேமராமேன் நம்ம ரவி வர்மா, அவர்கிட்ட அந்த பிளாக்ங்க ஒன்றுமே இல்லை. நாங்கள் ஒரு ரவுண்டு ஒன்று போட்டு அதுலேயே ஒரு கிரியேட்டிவிட்டி. அவர் வந்து ஃபர்ஸ்ட் படம் மாதிரி இல்லை, பெருசாக சாதிக்க போகிறாரு. அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. ரொம்ப அற்புதமாக அவங்க நாங்கள் எங்ககிட்ட கம்மியான டைமில் அந்த சாங்கை நாங்கள் வந்து வைடராக எடுத்துக்கிறோம். தேங்க்யூ சப்போர்ட். இதுலேயும் நாங்கள் ரீல்ஸுக்காக ஒரு ஊக் மூமெண்ட் பண்ணியிருக்கோம். அதை அப்படியே நான் ஊக் மூமெண்ட் யாருக்காவது சொல்லி கொடுக்கணும்னா இங்கே வந்து நம்ம கூல் சுரேஷ் அண்ணா தான் அதுக்கு இது. சரி, அப்புறமா
சரி, தேங்க்யூ. இதை வந்து தேட்டரில் போய் பாருங்க. இப்போ கூட நான் பொங்கலில் வந்து ஃபேமிலியோட ஒரு 3 நாளைக்கு 3 படம் எல்லாத்தையுமே பார்த்தேன். நல்லா இருக்கு, ஜாலியாக வந்து தேட்டரோட ஃபேமிலியோட பார்க்கறது தான் அதோட என்டர்டெயின்மெண்ட்டு. என்னதான் வேலை இருந்தாலும் ஸோ அந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மாஸ்டர். தொடர்ந்து உங்களுடைய ஒவ்வொரு இதனாலுமே எங்களை எல்லாருமே இன்ஸ்பயர் பண்ணிட்டே இருக்கீங்க. வாழ்த்துக்கள். அண்ட் அடுத்ததா ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக இந்த படத்துல வந்து அடுத்து நான் கூப்பிட போறது பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு சில படங்கள்ல வந்து நிறைய பேர் வந்து நல்ல நல்ல ரோல்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. பட் இவருடைய ரோல் வந்து எப்பயுமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டே இருக்கும் எல்லா படங்கள்லையுமே. அதே மாதிரி தான் நம்முடைய தூக்குதிரையிலுமே ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த கும்கி அஸ்வின் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. டெனிஸ் ப்ரோ, ஃபைட்டு எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நாள் கழிச்சு த்ரூ அவுட் ஒரு படம் நான் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். ஆடியோ வால்யூமா கேக்குதானே? ஹலோ, ஓகே. அடுத்ததா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச அவர் எந்த திரைப்படத்துல வந்தாலுமே அது பாசிட்டிவ் ரோலோ நெகட்டிவ் ரோலோ ஒரு கேரக்டர் ரோலோ ரொம்ப சிறப்பா அதை பண்ணி மக்கள் மனசுல இடம் பிடிப்பாரு. அந்த மாதிரி ஒரு நடிகரை நம்ம வெல்கம் பண்றோம். ஒரு பலத்த கைத்தறவுடன் ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக திரு சென்றாயன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வயசு உங்களை மாதிரிலாம் நான் பேச முடியல. நீங்க பட்டி திட்டியெல்லாம் கலக்கிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் இந்த தேட்டருக்கு, இந்த மேடைக்கு, இந்த இடத்துக்கு வந்த யூடியூப் சேனலு, பத்திரிகை, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய நன்றி, பெரிய வணக்கம். இந்த படம் தூக்குதுறை உங்களே வந்து டைட்டில் வந்து எவ்வளோ ஒரு பாசிட்டிவாக இருக்குதோ அதே மாதிரி படமும் வந்து பயங்கர பாசிட்டிவாக இருக்கு. படம் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. கம்மிங் 25 வந்து ரிலீஸு சூப்பராக வந்திருக்கு. இந்த படம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வந்து நான் டைரக்டர் சாரு, அசிஸ்டன்ட் டைரக்டர் சாரை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லணும். ஏன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அவ்வளோ உழைச்சி. டைரக்டர் வந்து இப்படி பார்வை பார்த்தாங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து அப்படி நின்று சூப்பராக செஞ்சாங்க. பிறகு இந்த படத்தோட மேனேஜர் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணாங்க. பிறகு அதுக்கப்புறம் வந்து கேமராமேன் ரவி சார், எடிட்டர், மியூசிக் டைரக்டர் ரொம்ப சூப்பர். எல்லாருமே ரொம்ப அவங்களோட வேலையை கரெக்டாக பண்ணாங்க. பிறகு நடித்த நடிகர்கள் மகேஷ் சார், பாலா சார், நான், மொட்டை ராஜேந்திரன், யோகி பாபு சார் எல்லாரும் நல்லா சூப்பராக பண்ணோம். அது இந்த படத்துக்கு வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் சொல்லக்கூடாது. ஒரு படம் முடிஞ்சிச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சீனோ சாங்கோ டாக்கியோ முடிஞ்சிட்டோன்னா அந்த டைரக்டர் சார் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு கதை சொல்லுவாங்க, இது இதுவும் பண்ணுவாங்க. அங்கே அடுத்த வேலையை நம்ம ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இந்த படத்துக்கு வந்து 3 ப்ரொடியூசர் வந்து அரவிந்த் சார், வினோத் சார், அன்பு சார் ரொம்ப நல்ல மனுஷங்க. அந்த அன்பு சார் வந்து சொன்னாரு, சார் நாங்கள் 3 பேர் கஷ்டப்பட்டு ஒரு துறையை ஒரு வேலை செஞ்சு பணத்தை சேர்த்து வச்சு ஒரு படம் பண்ண வந்திருக்கோம் சார். இந்த படத்தை எடுத்து இந்த படத்தை ஜெயிக்க வச்சிருங்கன்னு டேரக்டர் சார் சொல்லியிருக்காங்க. சார் என்னால் முடிஞ்ச எஃபெக்ட் நான் போட்டு நான் இந்த படத்தை நான் ஹிட்டு கொடுத்துறேன் சார், நான் எடுத்துறேன்னு சொன்னார். அதே மாதிரி எடுத்திருக்காரு. படம் ரிலீஸ் ஆகும்போது, படம் ஹிட் ஆகும்போது. டென்னி சார் தைரியமா இருங்க, படம் மிகப்பெரிய வெற்றி படம். நீங்க அந்த ஹிட்டு வந்து அன்பு சாருக்கு தான் ரொம்ப நல்ல மச்சங்க. அவர் சொன்னாங்க, சார் இந்த படம் ரிலீஸ் ஆகுது சார், உங்களுக்கெல்லாம் பெரிய ட்ரீட் இருக்கு சார், பெரிய விஷயம் பண்றேன் சார் நான் சொல்லியிருந்தாரு. ஆனா இந்த மனுஷன் இல்லை. ஆனா இந்த கடையில வந்து அவன் சொல்றதா இவனு சொல்றதா இல்ல அவங்கன்னு சொல்றதான்னு தெரியல. அது எப்படின்னு தெரியல. நல்லவங்க எல்லாம் கூப்பிட்டு போயிட்டே இருக்காரு. ரொம்ப 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 சீக்கிரமா கூப்பிட்டுருங்க. இப்ப பாருங்க சமீபத்துல நிறைய பேர் பாருங்க, உங்க படம் நடிச்ச வாணிமுத்து சாரு, விஜயகாந்த் சாரு, அன்பு பேசுறதுக்கு ஒண்ணு தெரியலங்க. ஆனா அன்பு சார்கிட்ட சொன்ன மாதிரிதான் டைரக்டர் சார் இந்த படத்தை முடிச்சு நான் ரிலீஸ் பண்ணிட்டு தான் சார் நான் வேற படத்துக்கு நான் போவேன் அப்படின்னு சொன்னாரு. முடிச்சிட்டாரு, ரிலீஸ் ஆக போகுது. இன்னும் போகாம இருக்காரு. ஒரு பெரிய கம்பெனி அவருக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கு.
டைரக்டர் சார் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, என்னால முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் நான் தரேன் சார், தப்பா எடுத்துக்காதீங்க. முதல் சார் வாங்க சொல்லுங்க. அவருடைய நல்ல மனசுக்கு வந்து ரொம்ப பெரிய இடத்துக்கு போவாரு. கண்டிப்பா வந்து அன்பு சாருடைய ஆத்மா சாந்தி அடையும். சாந்தி அடைன்றாரு, அவங்க ஃபேமிலி நல்லா இருப்பாங்க, ரொம்ப சூப்பரா இருப்பாங்க கடவுளுடைய ஆசீர்வாதத்தில். சாரிங்க, நான் கொஞ்சம் நடுக்கமாய் போச்சு, தப்பா எடுத்துக்காதீங்க. சாமியே கடவுள் இருக்காரு, கடவுள் பார்த்துக்குவாரு. படம் சூப்பரா வந்திருக்குங்க, ரொம்ப அழகா வந்திருக்கு. நானு ஒரு விஷயம் நான் வந்து இப்படி ஒரு காமெடி இப்படி பண்ணிட்டோம்னா டேரக்டர் சார் இல்லை சார் இது வேற மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாம், இப்படி ட்ரை பண்ணலாம்னு சொல்லி ஒரு புதுசா ஒரு விஷயத்த ஒரு ஐடியா கொடுத்து ஒரு இந்த சென்ட்ரையனை வந்து தூக்குத்துறையோட படத்தில் நடித்த சென்ட்ரையனை வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து டைரக்டர் டென்னிஸ் சார் வந்து ஒரு அழகான ஒரு இது கொடுத்துருக்காரு. படம் வந்து 25 ரிலீஸ், படம் மிகப்பெரிய வெற்றி படம். தயவு செஞ்சு எல்லா படத்துக்கும் மக்கள் கிட்ட போய் நீங்க சேர்க்குறீங்க, எங்க படத்தையும் சேருங்க, உங்க கையில தான் இருக்கு. ரொம்ப நன்றி. ரொம்ப பணிவா ரொம்ப தாழ்மையா நான் கேட்டுக்கிறேன். எல்லாரும் பிளீஸ் தியேட்டர்ல வந்து படம் பாருங்க, கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ, நன்றி. ரொம்ப நன்றி அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அன்பு சாரோடைய ஆசையுமே வந்து இந்த படம் நல்லபடியாக சக்ஸஸாக வந்து முடிஞ்சு எல்லார் மக்களுக்கும் பிடிக்கணும் அப்படிங்கிறது தான். அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே சேர்ந்து ப்ரே பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து கூப்பிட போறவர் அண்ட் இவருடைய கேரக்டர் எல்லாமே வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும். அண்ட் சில பேருக்கு வந்து யதார்த்தமாகவே அவங்க எது சொன்னாலுமே நமக்கு ஒரு சிரிப்பு வந்துடும், இல்லை அது ரசிக்கும் தன்மையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நடிகர். ரீசெண்டாக கூட அந்த அயலான் படத்தில் கூட நீங்கள் வந்து தன்னுடைய சூப்பரான ஒரு நடிப்பினால நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாரு. எனக்கு ரொம்ப பிடித்த நண்பர் திரு பாலசரவணன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்வதற்காக அழைக்கிறேன். வந்துடக்கூடிய அனைத்து பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள நண்பர்கள், பெரியவர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வந்துடுது வணக்கங்கள். குறைசி பிரதர் ரொம்ப நன்றி பிரதர், உங்கள் இன்ட்ரடக்ஷன் சூப்பராக இருந்துச்சு. தூக்குதுறை இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான படம். இந்த மேடையுமே ரொம்ப முக்கியமான மேடை. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் டென்னிஸ் பிரதருக்கு, தயாரிப்பாளர்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த படம் வந்து ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் அப்படிதான் சொல்லணும். ப்ரொடியூசர்ஸ் அரவிந்த் வெள்ளைப்பாண்டியன் சார், வினோத் பிரதர், அன்பு சார், இவங்க 3 பேருமே வந்து ப்ரொடியூசர் மாதிரியே இல்லாமல் ஒரு ஏடி என்ன அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எப்படி இறங்கி வேலை செய்யணுமோ அப்படிதான் அந்த படத்தில் வந்து இறங்கி வேலை பார்த்தாங்க. அதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன், கூட இருந்து அவங்க கூட இருந்து வேலை பார்த்துருக்கேன். அரவிந்த் சார் வந்து யூஎஸ்ல இருக்காங்க. எனக்கு நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் வந்தேன், சென்ட்ராக என்னை ஒரு மாதிரி எமோஷன் ஆகிட்டு விட்டார். ஓகே, அரவிந்த் சார் வந்து யூஎஸ்ல இருப்பாங்க. இது இருந்துட்டு நம்ம இங்கே ஒரு 1:30 மணினா அங்கே ஒரு நடுராத்திரி 1:30 மணி இருக்கும், இல்லை விடிய காலம் ஒரு 3 மணி இருக்கும். நாங்கள் இங்கே வேலை பார்த்துட்டோமோ அவர் அங்கே ரவுண்ட் கிளாக் இங்கே நடக்கிற ஷூட்டிங்கு அவர் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். சென்ட்ராயோட டேட்ஸு, என்னோட டேட்ஸு, அப்புறம் ஏவி பகவானோட டேட்ஸு, மாரிமுத்து சாரோட டேட்ஸு, எல்லாருமே கொஞ்சம் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஆட்கள். எல்லாருமே ஒரே நேரத்தில் ஒரு 5 படங்களுக்கு மேலே பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள். அவங்க எல்லாருமே ஒருங்கிணைச்சு ஒரு இடத்துல கொண்டு வந்து நடிக்க வைக்கிறதுங்கிறது வந்து அந்த டேட்ஸ் அமையணும். உங்களுக்கு தெரியும், அந்த பிரச்சனைகள் தெரியும். அந்த டேட்ஸ் ஒவ்வொரு பேருக்கு மிஸ் ஆகும்போது இவங்க 3 பேருமே, டென்னிஸ் பிரதர், அரவிந்த் பிரதர், வினோத் பிரதர், அப்புறம் வந்து அன்பு சார், 4 பேருமே அதை சூப்பரா கோஆர்டினேட் பண்ணாங்க. நான் என்ன படம் பண்றேன், இன்னொரு படம், அந்த படத்தோடைய இபிஸ்ட பேசி, அந்த மேனேஜர்ஸ்ட பேசி, டைரக்டர்ஸ்ட பேசி, அழகா அவங்களோட ஹர்ட் ஆகாம நமக்கு அது பிரச்சனை வராம நீட்டா அந்த டேட்ஸ் எல்லாம் வாங்கி, அவர் யோகி பாபுனோட டேட்ஸை மேட்ச் பண்ணி, சென்ட்ராயனோட டேட்ஸை மேட்ச் பண்ணி எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி மிகச்சிறப்பா முடிச்சாங்க. சில நேரங்களில் வந்து பெரிய ஒரு செட் போட்டுருப்பாங்க, பெரிய ஒரு லொக்கேஷனுக்கு வந்து பர்மிஷன் வாங்கியிருப்பாங்க. திடீர்னு டேட்ஸ் பிரச்சனையால இல்லை வேற ஏதாவது ஒரு பிரச்சனையால வந்து ஷூட்டிங் நடத்த முடியாமல் போயிருக்கும், முதல் நாள் கேன்சல் ஆகும்.
அந்த மாதிரி நேரத்துல கூட நிறைய இழப்பை சந்திச்சிருக்காங்க. ஐ மீன் ஃபினான்சியல் லாஸை சந்திச்சிருக்காங்க ஷூட்டிங் போய். அப்போ கூட வந்து ரொம்ப கூலா இருப்பாங்க. இவங்களுக்கான தேவைகள் எல்லாத்தையுமே வந்து கரெக்டான நேரத்துல பூர்த்தி செஞ்சு கொடுத்தாங்க. பேமெண்ட் வந்து தான் வரும். எனக்கெல்லாம் பேசுனத விட அதிகமாக கொடுத்தாரு பேமெண்ட். ரொம்ப நன்றி சார். ஷூட்டிங் வந்து மகேஷ் பிரதர் அவர் தான் மெயின் லீடாக பண்ணியிருக்காரு. இதுல ஒரு புதிய ஹீரோ அறிமுகப்படுத்துறோம். அந்த மாதிரியான படமா ஒரு ரெஸ்ட்ரிக்டடான ஷூட்டிங் அது இல்லை. ரொம்ப ஒரு பெரிய பட்ஜெட் படமா ஒரு பெரிய படத்துக்கான விஷயங்களை அந்த நான் பார்த்தேன். அவ்வளோ நிறைய செலவு பண்ணி மனசா செலவு பண்ணி எல்லாம் இயக்குனருக்கு என்ன தேவையோ, இந்த காட்சிக்கு என்ன தேவையோ, அந்த நடிகர்களுக்கு என்ன தேவையோ, அந்த படம் நல்லா வர்றதுக்கு என்னென்ன தேவையோ அதை மிகச்சிறப்பா வந்து இயக்குனரோட தலைமையில தயாரிப்பாளர்கள் அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு டீமா இருந்து இந்த படத்தை மிகச்சிறப்பா கொண்டு வந்திருக்காங்க. நிச்சயமா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். நீங்க எல்லாம் அதுக்கு கண்டிப்பா நம்மள சப்போர்ட் பண்ணி நீங்க சப்போர்ட் பண்ணணும். நீங்க பாருங்க. இது அன்பு சாருக்காகவும், அரவிந்த் பிரதருக்காகவும், வினோத் சாருக்காகவும், டென்னிஸ் பிரதருக்காகவும் மொத்தமா இந்த படம் வந்து சிறப்பா ஓடணுன்ற நம்பிக்கை இருக்கு. இந்த மிகச்சிறப்பான படத்துல வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ பிரதர். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அழைப்பை ஏற்று, அதாவது வந்து இந்த காலத்துல வந்து ஒரு ப்ரொமோஷன்னா வந்து அதில் நடிச்சவங்க கூட வந்து ஒரு சில சமயம் வர முடியாம போயிடும். பட் வந்து லாஸ்ட்ல தான் சாரை கூப்பிட்டோம். பட் கண்டிப்பா வர்றேன், வந்து என்னுடைய சப்போர்ட்டை கொடுக்குறேன் அப்படின்னு வருகை தந்திருக்கக்கூடிய டைனாசர் திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் நம்முடைய ஸ்ரீனிவாஸ் சம்பந்தம் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்வதற்காக அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா, யூடியூப் சேனல்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த டைமில் வந்து உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா உங்கள் சப்போர்ட் இல்லாமல் எந்த ஒரு படமும் வந்து எல்லாருக்கிட்டையும் போய் சேர்றது இல்லை. ஸோ தூக்குதுறை ஜனவரி 25 ஸ்க்ரீனுக்கு வருது. ஸோ உங்கள் சப்போர்ட், மக்களோட சப்போர்ட் எல்லாமே இந்த படத்துக்கு தேவை. நான் இந்த படத்துக்கு இங்கே வந்தது வந்து மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் அரவிந்த். ஸோ அவர் யூஎஸ்ல இருக்காரு. இஸ் வைஸ் பிரசிடென்ட் இன் மல்டிநேஷனல் கம்பெனி, ஒரு பெரிய கம்பெனியில் இருக்காரு. இப்போ இது மாதிரியான புது ப்ரொடியூசர்ஸ் இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 10% வந்து ரெகுலர் ஃபுல் டைம் வந்து படம் தான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. ரிமைனிங் 90% ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சினிமாவை நம்பி விரும்பி அவங்க படம் பார்த்ததை நம்மளும் ஒரு படத்தை பண்ணணும், நல்ல படம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில வந்து சினிமா இருக்கக்கூடியதான் மீதி 90% ஆஃப் த ப்ரொடியூசர். அதுமாரி ஒரு ப்ரொடியூசர் தான் நானும், அதுமாரி ஒரு ப்ரொடியூசர் தான் மிஸ்டர் அரவிந்தும். ஸோ அவங்க வந்து நிறைய புது டேலண்டட் பீப்புளுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறோம். அது எண்ட் ஆஃப் தி டே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ரொடியூசர் இருந்தால் வருஷத்துக்கு வந்து 2 படம் தான் பண்ண முடியும். ஸோ பெரிய ஹீரோ வந்தால் வருஷத்துக்கு 1 படம் 2 படம் தான் அவங்க நடிக்க முடியுது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சேலஞ்சஸ்ல மற்ற டேலண்டட்லாம் யார் ஐடென்டிஃபை பண்ணுவானா எங்களை மாதிரியான ஒரு புது ப்ரொடியூசர் தான் ஐடென்டிஃபை பண்றாங்க. ஸோ ஹேவ் டு சே பிக் தேங்க்ஸ் டு மிஸ்டர் அரவிந்த், அப்புறம் அன்பு அண்ட் தென் மிஸ்டர் வினோத். ஸோ இவங்களுக்கு வந்து உண்மையான ஒரு பெரிய ஒரு தேங்க்ஸ். ஏன்னா தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமா வாழ்றதுக்கு வந்து அந்த 90% வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம். ஏன்னா அந்த 10% வந்து கண்டிப்பா நல்ல படம் கொடுப்பாங்க, பெரிய படம் பட்ஜெட்ல கொடுப்பாங்க. பட் கண்டினியூஸா வந்து டெக்னீஷியன்ஸும் சரி, இந்த தமிழ் சினிமால ஒர்க் பண்ற பல பேரோட குடும்பங்கள் வாழ்றதுக்கான முக்கியமான காரணம் இந்த 90% ஆன ஒரு புது ப்ரொடியூசர்ஸ் ஹூ ஆர் கம்மிங். வெறும் இந்த என்ன சொல்றது லாபம், இந்த படத்தை வந்து நான் இங்க வந்து இந்த படத்தை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய லாபம் எடுத்து போறதுக்காக இந்த 90% பீப்புள் வரவே இல்லை. இந்த 90% பீப்புள் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு துறையில வந்து நல்ல ஒரு ஃபிளரிஷிங்கா இருக்காங்க, பெரிய ஆளா இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் இந்த சினிமாவை வாழ வைக்கிறது இந்த 90% ஆன புது ப்ரொடியூசர்ஸ். அது மாதிரி வந்து மிஸ்டர் அரவிந்த் வந்திருக்காங்க யூஎஸ்ல இருந்து. சோ அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பொசிஷன் போனாருன்னு சொல்லிட்டு அவருக்கு மட்டும்தான் தெரியும், பல பேருக்கு தெரியாது. பட் இருந்தாலும் அவங்க என்ன உழைப்போ எல்லா உழைப்பும் இங்க வந்து போடுறாங்க. இந்த படம் கண்டிப்பா ஜெயிக்கணும். இது மாதிரியான புது புது ப்ரொடியூசர் எடுத்துட்டு வர படங்கள் எல்லாமே வந்து வெற்றி படணும். வெற்றி பெற்றா தமிழ் சினிமா இன்னும் நல்லா இருக்கும். இன்னும் பல டேலண்டட் பீப்புள், எவ்வளவு டேலண்டட் எல்லாமே இருக்காங்க, நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கணும். டேலண்ட் உண்மையா வெளியே வரணும். நம்ம தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்துல இருந்ததுக்கும் இப்ப இருக்க தமிழ் சினிமாக்கும் பல டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப இருக்க தமிழ் சினிமா வந்து ஆடியன்ஸ் வந்து எந்த டேலண்ட் இருந்தாலுமே ரசிக்கிறாங்க, அவங்கள கொண்டாடுறாங்க. அதே மாதிரி தான் இந்த தூக்குதுறை வந்து கண்டிப்பா வந்து மக்கள் கொண்டாடுவாங்க, அதை கண்டிப்பா ஜெயிக்க வைப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. பிளஸ் வந்து இங்க வந்திருக்க பிரஸ் அண்ட் மீடியா, பிகாஸ் நாங்க இந்த ஒரு புது ப்ரொடியூசரா இருந்தாலுமே சரி, நாங்க நம்பர் ஒரே ஒரு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே கடவுள் தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் பிரஸ் அண்ட் மீடியா மட்டும்தான். பிகாஸ் அவங்க தான் எங்களை போய் சேர்க்க வைக்கிறதுக்கும் எங்களோட திறமையை வந்து ஆடியன்ஸ்க்கு எடுத்து போய் சேர்க்க வைக்கிறதுக்கான முக்கியமான
காரணம் அவங்களுக்கு தான். ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நன்றி நான் சொல்லிக்கிறேன். பிளஸ் எல்லா சீஃப் கெஸ்ட் யாரா இருந்திருக்கோம் எல்லாருக்கும் நன்றி. பிளஸ் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றி கொடுக்கணும். அவங்களுக்கு மேலும் மேலும் பல வாய்ப்புகள் கிடைக்கணும். அந்த வாய்ப்பு மூலமா பல குடும்பங்கள் வந்து நல்லா இருக்கணும் தமிழ் சினிமால. ஸோ இது என்னோட ஒரு ரெக்வெஸ்ட். ஸோ பிரஸ் அண்ட் மீடியா தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வந்த எல்லா மக்களுக்கும் இந்த மேடை சார்பாக நான் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, பல ப்ரொடியூசர்ஸும் சரி பல ஆர்டிஸ்டும் சரி இந்த ஸ்டேஜ் கிடைக்காம இன்னும் திண்டாடிட்டு இருக்காங்க. எவ்வளவு படம் வந்து இன்னும் உள்ள இருக்கு. இந்த ஸ்டேஜ் எடுத்துட்டு வரதுக்கு வந்து அவ்வளவு கஷ்டம் இருக்கு, அவ்வளவு ஒரு உழைப்பு இருக்கு, அவ்வளவு பணம் இன்வால்மெண்ட் இருக்கு. ஸோ இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு வந்த மிஸ்டர் அரவிந்த் ப்ரோக்கு என்னோட ஹார்ட்டி விஷஸ். இந்த படம் கண்டிப்பா ஜெயிக்கணும். அது மூலியமா வந்து தமிழ் சினிமாக்கு ஒரு ஒரு நிரந்தர ப்ரொடியூசர், ஏன்னா அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, நிரந்தர ப்ரொடியூசரா வந்து அவர் வரணும். ஸோ என்னோட வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றி பெற மேலும் மேலும் நமக்கு பெற்றோர்கள் மற்றும் கடவுளை நான் வேண்டிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சீனியர் சார் ஃபார் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ். அண்ட் நிறைய விஷயங்கள் சொன்னாரு. புது தயாரிப்பாளர்கள் நம்ம வரவேற்கணும் அப்படின்னு. கண்டிப்பா அது வந்து இன்னும் நிறைய புது தயாரிப்பாளருக்கு அது ஒரு ஊக்கமா அமையும். அடுத்ததாக நம்மளுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர், இவரை பத்தி சொல்லணும்னா இப்ப ரீசெண்டா வந்து நிறைய படங்கள்ல வந்து அவர் வந்து வெறித்தனமான ஒரு கேரக்டர்ஸா பண்ணிட்டு இருக்காரு. ரீசெண்டா கூட ஒரு வெப் சீரிஸ் பார்த்திருக்கலாம் லேபிள், அதுல கூட அவருடைய நடிப்பு வேற லெவல்ல இருக்கும். எனக்கு ரொம்ப பர்சனலாவே பிடித்த ரொம்ப ஒரு நல்ல மனிதர், நல்ல நண்பர். அவரை ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்வதற்காக அழைக்கிறேன். பலத்த கைத்தட்டுடன் லெட்ஸ் வெல்கம் மாஸ்டர் மகேந்திரன் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த ஸ்டேஜ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்கு. ஏன் அப்படின்னா, நானும் ஒரு 30 வருஷமா இந்த இதே சினிமாவை பார்த்துட்டு இருக்கேன் சின்ன வயசுல இருந்து. யூனோ லைக் நம்ம தமிழ் சினிமாவை அதர் லாங்குவேஜ்ல இருக்கிறவங்க ரொம்ப பெருசா பாக்குறாங்க. நான் தெலுங்குலயும் படம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ரீசெண்டா மலையாளம்லயும் ஒரு சின்ன கெஸ்ட் அப்படின்னு ஒரு படம் பண்ணிட்டு வந்தேன். அவங்க ரொம்ப பெருசா பாக்குறாங்க, அவங்க ரொம்ப லவ் பண்றாங்க. இங்க இருந்து பார்க்கும்போதுதான் எனக்கு தோணுது, நிறைய பெரிய படங்களுக்கு தான் நிறைய தியேட்டர் கிடைக்குது, நிறைய சின்ன படங்களுக்கு தியேட்டர் கிடைக்க மாட்டேங்குது. தியேட்டர் கிடைச்சாலும் ஷோஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஷோஸ் கிடைச்சா நல்ல டைமிங்ல அவங்களுக்கு ஒரு நல்ல படம் கிடைக்க மாட்டேங்குது. அதுல நிறைய நிறைய யூனோ லைக் நிறைய யங்ஸ்டர்ஸ், நிறைய புது புது ஹீரோஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுல நானும் மாட்டிக்கிட்டு தான் இருந்தேன், மாட்டிக்கிட்டும் இருக்கேன் சொல்லலாம். அண்ட் அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த மாதிரி படம் நிறைய தியேட்டருக்கு வரணும். எனக்கு நிறைய யூனோ பெரிய பெரிய ப்ரொடக்ஷன்ஸ் நான் வந்துட்டு சின்ன இவங்க தான் அவங்க தான் எதுவுமே நான் நேம் பண்ண விரும்பல. ஏன்னா அவங்க எல்லாருமே நம்ம தமிழ் சினிமாவுக்காக உழைக்கிற ஒரு மிகப்பெரிய கை அவங்க எல்லாருமே, அவங்க ஹேண்ட்ஸ் அவங்க எல்லாம் வரணும். அவங்க வருஷத்துக்கு எனக்கு என்ன தோணும் எவ்ரி டைம் அப்படின்னா, வருஷத்துக்கு அவங்க ஒரு பெரிய படம் பண்ணா ஏதாவது 2 சின்ன படம் யூனோ லைக் ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்து நல்லா இருக்கு வாங்கப்பா உங்களுக்கு நாங்க தியேட்டர் தரோம் அப்படின்னு எனக்கு வெல்கம் பண்ணுன்னு தோணுது. எனக்கு ஐ திங்க் திஸ் நைஸ் ஸ்டேஜ்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு சின்ன படம் ஜெயிச்ச ஒரு படம் டைனோசர் நான் சொல்லலாம். அதுல வந்து கார்த்தின் என் ஃப்ரெண்டு நடிச்சிருந்தாரு, சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு. அந்த படம் கம்மி ஷோஸ் கிடைச்சது, தியேட்டருக்கு வந்தது, ஆடியன்ஸ்க்கு பிடிச்சது. பிரஸ் அண்ட் மீடியா நீங்க எல்லாருமே அவங்கள பாராட்டினீங்க, அவங்களுக்கு நிறைய ஷோஸ் கிடைச்சு இன்னைக்கு அந்த படம் எல்லாருமே பாராட்டுறாங்க. அகைன் அவர் திருப்பியும் படம் பண்ணதான் போறாரு. அவருக்கு அது மட்டும் தான் தெரியுது யூனோ. அந்த மாதிரி இவங்களுக்கும் நிறைய தியேட்டர் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய ஹீரோஸ் வரணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் தியேட்டர் கொடுங்க, வெல்கம் பண்ணுங்களேன். அவர் சொன்ன மாதிரி 90% அந்த சின்ன ப்ரொடியூசர்ஸ் தான் எல்லா இண்டஸ்ட்ரியும் காப்பாத்திட்டு இருக்காங்க. நாட் ஓன்லி தமிழ், நாட் ஓன்லி தெலுங்கு, எங்கேயுமே இல்லை, அந்த சின்ன ப்ரொடியூசர்ஸ் தான் காப்பாத்திட்டு இருக்காங்க. அவங்கள நம்ம தான் வெல்கம் பண்ணணும். ப்ளீஸ் தியேட்டர் கொடுங்க. இவங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா வரணும். இந்த ஸ்டேஜ்ல இருக்கிற எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க தான், எல்லாருமே என்னோட ஃபேவரேட்ஸ் தான். அவங்க எல்லாம் நடிக்கிறாங்க, உங்களுக்காக மட்டும்தான் நடிக்கிறாங்க. ஆடியன்ஸ் நீங்க தியேட்டருக்கு வரணும், அவங்க படம் பார்க்கணும். பிரஸ் அண்ட் மீடியா நீங்க அவங்க கிட்ட கண்டிப்பா சேர்க்கணும். இது நம்ம கடமை. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எங்களுடைய மூவி சார்பாக. ஏன்னா வந்து கூட்டணி வந்து அற்புதமா பேசினதுக்காக. இந்த நேரத்துல நான் இன்னொருத்தவரை இப்போ வெல்கம் பண்ண போறேன். அந்த உங்க மேடையில இல்ல, பட் வந்து இந்த படத்துல ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் சினிமா மேல அவங்களுக்கு அவ்வளவு பேஷன் இருக்கு. ஸோ ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக நடிகர் சத்யா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன் இந்த நேரத்துல. Thank you, Kroishi, for inviting me to this stage. ஸோ இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து
பத்திரிகையாளர்கள், செய்தி மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு முதற்கண் வணக்கம். இந்த படத்துல ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கேன். இந்த படத்துல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் டென்னிஸ் மஞ்சுநாத் அவர்களுக்கும், நம்மளுடைய ப்ரொடியூசர்ஸ் அரவிந்த், மிஸ்டர் அரவிந்த், மிஸ்டர் அன்பு அண்ட் வினோத் ப்ரோ அவர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், இது ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னர். அதாவது குடும்பங்களோட எல்லாரும் கவலையை மறந்து அவங்க போய் ஒரு ஜாலியா ஒரு 2.5 hours உட்காந்து படம் பார்த்துட்டு வரலாம். எந்த விதமான கான்ட்ரவர்சி இல்லாம, எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாம ஒரு கம்ப்ளீட் பக்கா என்டர்டெய்னர், ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரா அந்த படம் வந்திருக்கு. இந்த படம் நடிக்கும்போது எனக்கு ஆக்சுவலி பாலசரவணன் பிரதர், நம்ம சென்ட்ராயன் பிரதர் அண்ட் மகேஷ், இவங்களாம் ஒரு டீமா பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஷூட்டிங் மாதிரியே இருக்காது. ரொம்ப ஜாலியா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அப்படியே ஒரு கலாட்டா பண்ண மாதிரி, அந்த மாதிரி ஆன ஒரு ஃபீல் இருந்தது. எனக்கு வந்து நடிகர் மாரிமுத்து சார் இன்னைக்கு நம்ம கூட இல்லை, அவரு கூட க்ளோஸா ஒர்க் பண்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஐ எம் ஷூர் லைக் ஸோ போத் அன்பு சார் இன்னைக்கு நம்ம கூட இல்லை அண்ட் மாரிமுத்து சார், இவங்களுடைய பிளெஸிங்ஸ் டெஃபினெட்லி இங்க எல்லாருக்கும் இருக்கும். அண்ட் ஒன்ஸ் அகைன் இந்த படம் வந்து கண்டிப்பா தியேட்டர்ல பெருசா வெற்றி ஆகணும். ஸோ அதுக்கு எல்லாருமே குடும்பத்தோடு போய் 25ஆம் தேதி, ஜனவரி 25ஆம் தேதி பார்த்து ரசிச்சு எல்லாருக்கும் ஆதரவு தெரிவிக்கணும். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததா வந்து நம்ம என்னன்னா ஒரு படம் எடுத்துட்டாலுமே அதை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது இந்த காலத்துல ரொம்ப ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம். சோ அந்த பணியை சிறப்பா செஞ்சுட்டு இருக்கிற, குறிப்பா நம்ம தூக்குதுறை படத்தை ஜனவரி 25ஆம் தேதி மக்களிடம் சென்று சேர்க்க போகிற டிஸ்ட்ரிபியூட்டர் உத்ரா புரொடக்ஷன்ஸை சேர்ந்த மரியாதைக்குரிய ஹரி உத்ரா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இங்க இருக்கிற பத்திரிகையாளர்களுக்கு முதல் கண் வணக்கம். ஏன்னா நாங்கள் ரீசெண்ட் டைம்ல வந்து நிறைய படங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி எல்லா படத்தையும் வந்து கொண்டு சேர்த்துல உங்களுக்கு தான் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு. அதுக்கப்புறம் தூக்குதுறையோட டீமுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா எங்களோட உத்ரா ப்ரொடக்ஷனுக்கு இதுதான் முதல்ல பெரிய படம். ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி வந்து ப்ரொடியூசர் அரவிந்த் சாருக்கும், கோ ப்ரொடியூசர் வினோத் சாருக்கும். அதுக்கு அடுத்தது மிக முக்கியமாக நான் நன்றி சொல்லணும்னா டென்னிஸ் அண்ணன். ஏன்னா அவர் தான் வந்து இந்த படம் வந்து நீ பண்ணு அப்படின்னு சொல்லி ரொம்ப சப்போர்ட்டிவா எனக்கு ஆரம்பத்துல இருந்து இது வரைக்கும் இருந்து இந்த படத்தை வந்து ஒரு பெரிய சவாலா எனக்கு இதை கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ டென்னிஸ் அண்ணன். ஏன்னா இன்னைக்கு வந்து படம் ரிலீஸ் பண்றது ரொம்ப போராட்டமா இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். நான் நிறைய டைம் வந்து சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி தியேட்டர்ஸ்ல வந்து எங்களுக்கு ஸ்கிரீன்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய கிடைக்கிற மாதிரி, ஷோஸ் கிடைக்கிற மாதிரிலாம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்துலயும் வந்து என்னன்னா பெரிய படம் ஆர்டிஸ்ட் இருக்காங்க அப்படின்னாலும் அதுலயும் சவால் இருக்கு. ஏன்னா இங்க வந்து அந்த அளவுக்கான மிகப்பெரிய கார்பரேட்டோடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கு. ரீசெண்ட் டைம்ல வந்து நிறைய பெரிய படங்கள்ல வந்து மக்கள் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. ஆனா மக்கள் கூட்டம் இல்லைனாலும் அந்த படங்கள் வந்து திரையரங்கம் வந்து ஃபுல்லாவே ஆக்கிரமிச்சிருக்கு. இருந்தாலும் நல்ல படங்களா இருந்தா அதுக்கு வந்து என்னைக்குமே வந்து மக்களும் பத்திரிகையாளர்களும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில வந்து தூக்குதுறை வந்து ரொம்ப சொல்லணும்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் வந்து ரொம்ப நாள் ஆச்சு வந்து. ஏன்னா KS ரவிக்குமார் சார், இந்த மாதிரி வந்து லெஜெண்ட் சுந்தர்சி சார், அவங்களுக்கு அப்புறமா வந்து யங் டைரக்டர்ஸ் யாருமே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்டா ஒரு காமெடி சப்ஜெக்ட் யாருமே பண்றது இல்லை. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டா பண்ணது வந்து டென்னிஸ் அண்ணன் தான். ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாருமே மெயினா ட்ரக்ஸு, அப்புறம் அடுத்ததான் வந்து கத்தி, ரத்தம், துப்பாக்கி, இந்த மாதிரி ஒரு மூடு இப்படிதான் போயிட்டு இருக்கு. நேற்று கூட நாங்கள் ஒரு இடத்துல ஒரு விஷயமா பேசும்போது கூட அங்கே கூட அதானே சொன்னாங்க, கதை சொல்றதா இருந்தா முதல்ல வந்து கத்தி துப்பாக்கிலாம் இல்லாமல் கதை சொல்லுங்கன்னா பாதி டைரக்டர்ஸ்க்கு இன்னைக்கு அந்த மாதிரி வந்து எந்த அளவுக்கு அதை சொல்லுவாங்க அப்படின்றது தெரியல. ஸோ இந்த மாதிரி நம்ம கல்ச்சரோட நம்ம இன்னைக்கு மதுரை மண்ணு, இந்த தேனி மண்ணு, இந்த மாதிரி ஒரு ஜானர் பேக்ரவுண்ட்ல வந்து ஒரு காமெடி படம் வந்து இன்னைக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க. நிறைய பேர் சொல்றாங்க தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வர்றது இல்லை அப்படின்றது. வராததுக்கு வந்து இது கூட ஒரு முக்கியமான ரீசன் சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே வந்து அதே மாதிரி ஒரு ரத்தம் கத்தி இப்படியே காட்டும் போது ஃபேமிலி ஓரியன்டா இருந்தா மக்கள் வருவாங்க. அப்படி வரலன்னா நம்ம வந்து ஒரு கரெக்டான படைப்பை நம்ம கொடுக்கலன்னு அர்த்தம். அந்த வகையில வந்து மிக ஒரு கரெக்டான படைப்பா வந்து இந்த தூக்குதுறை இருக்கு. ஸோ இதில் நடிச்சிருக்க நடிகர்கள் எல்லாரையுமே நான் அந்த ஃபுல் படத்தை பார்க்கும்போது எல்லாருமே இந்த படத்துக்கு அப்புறம் வேற ஒரு தளத்துல இருப்பாங்கன்றதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ரொம்ப பர்டிகுலரா சொல்லணும், தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல குடும்ப படம் எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் வந்து கிடைச்சிருக்காங்க.
ஸோ நீங்களாம் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். எப்பவுமே ஒரு ஒரு சின்ன படங்கள்ல இருக்கிற ஒரு சில பிரச்சனைகள் தான் இங்கேயும் இருக்கு, இன்னமும் அது இருந்துட்டு தான் இருக்கு. நான் அது குறிப்பா எங்களோட தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்து இன்னும் இயக்குனர் சங்கம் எல்லாத்துக்குமே சேர்ந்து நான் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான், அது திரும்பவும் அதே தான் வைக்கிறேன். இப்போ சார் சொன்னாங்க 90% வந்து இன்னைக்கு சின்ன படங்கள் எடுக்கிற தயாரிப்பாளர்கள் தான் இன்னைக்கு வந்து அதிகமா இருக்காங்க. இது எல்லாருக்கும் தெரியுது. ஆனா இது இங்க நிறைய கார்பரேட் கையில இருக்கிறவங்களுக்கு அது வந்து தெரியல. ஸோ அதை வந்து இங்க மாத்துறதுக்கு இங்க இருக்கிற சங்கங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இதை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு வந்து முழுக்க முழுக்க ஒரு 5 OTTயை மட்டுமே வந்து எல்லாருமே நினைச்சு படம் பண்ணி அவங்க வாங்கிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போட்ட பணத்துக்கு எல்லாருமே காத்திருக்கிற வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இங்க வந்து இருக்கு. இதை வந்து நம்ம மாத்தணும். இது எந்த அளவுக்கு வந்து பிசினஸா வந்து இங்க இருக்கிற சங்கங்கள்லாம் ஒண்ணு கூடி பண்றாங்களோ அதுதான். ஏன்னா 90% ஒரு வருஷத்துல சின்ன படங்கள் தான் அதிகமா வருதுன்னு சொல்றாங்களே. ஸோ இதை வந்து ரெகுலர் பண்ணணும். இல்லைன்னு வச்சுக்கீங்களேன், இதே மாதிரி நம்ம ஒரு 10 ஹீரோ படம், ஒரு 8 ஹீரோ படங்கள் மட்டுமே தான் இன்னமும் நம்ம பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து சங்கங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு படத்துக்கு எடுக்கக்கூடிய ஒரு வியாபாரத்தை வந்து உறுதிப்படுத்தணும். சேட்டலைட் ஆகட்டும், OTT ஆகட்டும், ஓவர்சீஸ் ஆகட்டும், மற்ற அதர் லாங்குவேஜ் எல்லாத்துலேயுமே வந்து இவங்க வந்து ஒரு கோரிக்கையா வந்து ஸ்ட்ராங்கா வைக்கணும். ஒரு விழா பண்றாங்க, அந்த விழால வந்து சொல்றாங்க, ஆனா அது நடக்குதா அப்படின்னா இங்க எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய சின்ன படங்கள் வந்து இன்னைக்கு வியாபாரமும் இருக்கு. ரீசெண்ட் டைம்ல வந்து எனக்கு தெரிஞ்ச எனக்கு ஒரு 300 படம் வந்து வியாபாரம் ஆகாத படங்கள் வந்து நான் ஒரு கேட்டலாகே வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சங்கங்கள்லாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து இதை சேஞ்ச் பண்ணணும். இல்லைன்னா இப்போ அரவிந்த் சார் மாதிரி வந்து ஒருத்தர் யூஎஸ்ல போய் இருந்தாலும் இன்னைக்கு அங்கிருந்து வந்து இந்த படத்துக்காக ஒரு 10 days ஸ்பெண்ட் பண்றாருன்னா சினிமாவை வந்து விரும்புறாங்க. இந்த சினிமாவில் இருக்க ஒரு 400 தொழிலாளர்களுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவரை பார்த்துட்டு பின்னாடியே வராங்க, ரெடியா இருக்காங்க. ஸோ அதுக்கான உத்தரவாதம் மட்டும் இங்க இருக்கிற சங்கங்களும் தமிழ் சினிமாவில் மிக முக்கியமா இருக்கக்கூடிய வியாபாரி எல்லாருமே சேர்ந்து இதை செய்யணும் அப்படின்றத என்னோட உத்தரா ப்ரொடக்ஷன் சார்பாக ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நிச்சயம் இந்த தூக்குதுறை வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலி டீம் வந்து ஒரு சின்ன படத்தை பார்த்து வராங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்ட் பண்ணணும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். பத்திரிகையாளர்கள் தான் இதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து இது போல நிறைய படங்கள் வர்றதுக்கு சப்போர்ட்டா இருக்கும். தேங்க்யூ. ரொம்ப நன்றி ஹரிவித்ரா சார். நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. கண்டிப்பா அந்த விழிப்புணர்வு நம்ம எல்லாருக்குமே வரணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசையம். அண்ட் இந்த திரைப்படத்தை நிறைய பேர் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கடமை உங்ககிட்ட இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததா வந்து ஒருத்தவரை நான் கூப்பிட போறேன். மரியாதை ஏற்று இன்று நம்ம கூட வருகை தந்திருக்கக்கூடிய இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப தங்கமான, அதாவது வந்து நான் ஒர்க் பண்ண படங்களுக்கே ப்ரமோஷன் போறாங்களான்னு தெரியாது, பட் எல்லா படங்களுக்கும் ப்ரமோஷனுக்கு போய் அதையே ஒரு ஒர்க்கா மாற்றிய என்னுடைய அன்பு தலைவன். அது மட்டும் இல்ல, அது சில விஷயங்களை வந்து ட்ரெண்ட் ஆகுறதுக்காக பண்ணுவாங்க, பட் இவர் எது பண்ணாலுமே அது ட்ரெண்ட் ஆகும். அது வந்து ஒரு வீட்டுல அடைச்சா ஏறி குதிக்கிறதாகட்டும், இல்ல ஒரு போட்ல இன்டர்வியூ எடுத்தா கடல்ல குதிக்கிறதாகட்டும், இப்படி அவர் எது பண்ணாலுமே ஒரு ட்ரெண்ட் ஆகும். அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதர். அண்ட் அவருக்கு எனக்குமே நிறைய இருக்கு. ஏன்னா ரீசெண்டா ஒரு தொலைக்காட்சியில வந்து ஒரு தில்லுமுள்ளு அப்படின்னு ஒரு காமெடி நிகழ்ச்சி ஒண்ணு பண்ணோம். கடைசியா நானும் அவரை இணைந்து, தம்பி நீ எங்கேயோ போயிருவனாரு. அதுக்கப்புறம் அந்த சேனல் வந்து எனக்கு கால் பண்றதே விட்டுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பல ராசியான சம்பவங்கள்லாம் எனக்கும் அண்ணனுக்கும் நிகழ்ந்திருக்கு. பட் எது எப்படி இருந்தாலும் ஒரு திரைப்படம் ஒண்ணு ரிலீஸ் ஆகுதுப்பா, அதுக்கு நான் இருந்தேன்னா என்னால ஏதாவது ஒரு இது நடக்குதா, அதுக்காக ஒரு 4 விஷயங்கள் பேசுறாங்களா, கண்டிப்பா நான் வர்றேன் அப்படின்னு சினிமாவுக்காக அவன்றிலிருந்து இன்று வரை தன்னுடைய முழுவதையும் கொடுக்கக்கூடிய எங்களுடைய அன்பு அண்ணன் கூல் சுரேஷ் அவர்களை உங்களுடைய பலத்த கைத்தறலுக்கு மத்தியில் அன்புடன் அழைக்கிறேன். வாங்க. மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகை தந்துள்ள ரசிகர்கள், நான் பேச போகிறத வீடியோவாக எடுத்து ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமில் எல்லாத்தையும் போட போகிற ரசிகர்களுக்கு வணக்கம். நான் மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு பெரிய பேச்சாளர் இல்லை, அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிருங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் இந்த நம்ம தூக்குதுறை அந்த படம் டீமுக்கு தான் போய் சேரும். தூக்குதுறை படத்தோட தயாரிப்பாளர்கள் அன்பு சார், இறைவனடி சேர்ந்துட்டார், அரவிந்த் சார், அப்புறம் கோ ப்ரொடியூசர் வினோத் சார், இவங்க ஒரு டீம் ஒர்க்காக தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த நண்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ கொஞ்சம் முன்னாடி வெளியில் கூட சொன்னார்,
அரவிந்த் சார் இந்த படம் ஹிட்டுக்கு அப்புறம் அடுத்து கூல் சுரேஷை வச்சு ஹீரோ வச்சு ஒரு படம் எடுக்கிறேன் சார் அப்படின்னு அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க சார். நீங்கள் வந்து அரவிந்த் சார் நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க வெளியில் இருக்கும்போது, இருந்தாலும் உங்கள் பர்மிஷன் இல்லாமல் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. நான் அரவிந்த் சாரோட தயாரிப்பில் அடுத்த படத்தில் ஹீரோவாக நடிக்கிறேன். தூக்குதுறை படத்தின் தயாரிப்பாளரோட அடுத்த படத்தில் நடிக்கிறேன். அர்த்தமாய்ந்தா ராஜா. தூக்குதுறைனால எல்லாருக்கும் டக்குன்னு புரிஞ்சும். சில குழந்தைகளுக்கு வந்து தூக்குதுறை அப்படின்னு யோசிப்பாங்க இல்லையா, அது எப்படின்னு ரொம்ப ஈஸி. தூக்கு ரொம்ப ஈஸி. தூக்கு தூக்கு இப்போ குழந்தைகள்லாம் என்ன பண்றாங்கன்னாக்கா, அவங்களே 3வது 4வது படிக்கிற பசங்களே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களே ரீல்ஸ் போடுறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த படம் வந்து ஈஸியா மனசுல போய் சேர்ந்துடும். தூக்கு ரொம்ப ஈஸி. மறைக்கிறா கேமரா? ஆமாவா? இல்ல பரவாயில்ல. இந்த தூக்குதுரா நன்றி ரதி சார், மிக்க நன்றி எடுத்து கொடுத்தது. இப்படி ஒரு அர்த்தம் இருக்கிறது இப்பதான் தெரியும் அப்படின்னாங்க. ஸோ இந்த தூக்குதுரை ரொம்ப எல்லாருமே டெய்லியும் பயன்படுத்துகிற பொருள். நம்ம பால் வாங்க எடுத்துகிட்டு போவோம், வேற கோயிலில் அன்னதானம் போட்ட போது எடுத்துகிட்டு போவோம். ஸோ அப்படி வந்து இந்த தூக்குதுரை வந்து நம்ம மனசில் வந்து ரொம்ப இன்றியமையாமல் இருக்கும். சப்போஸ் அந்த தூக்கு நம்ம திறக்க முடியலன்னா கூட ஒரு துணியை வச்சு திறப்போம். ஸோ அந்த அளவுக்கு இந்த தூக்குதுரை வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த தூக்கு ஃபுல்லாக பணமாக சேரணும். சரிங்களா? இந்த தூக்கு ஃபுல்லாக பணமாக சேர்ந்து ப்ரொடியூசர், அதாவது என்னுடைய படத்தின் அடுத்த தயாரிப்பாளர் அரவிந்த் சார், அவர் வந்து நல்ல பெரிய ஆமா, நான் அடுத்த தடவை நல்ல பெரிய அண்டாவா எடுத்துட்டு வரேன். அநேகமா அடுத்த படத்துக்கு அண்டான்னு பேர் வச்சாலும் வைப்பான்னு நினைக்கிறேன். எனவே இந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆக்சுவலா இப்ப நான் சொன்னது வந்து ஒரு காமெடிக்காக தான் சொன்னேன். ஏன்னா தூக்குதுரை அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும். தூக்குதுரை அப்படின்றது நம்ம அல்டிமேட் ஸ்டார் அஜித் சாரோட டைலாக். அது தூக்குதுரைனா அடாவடி, தூக்குதுரைனா அலப்பற, தூக்குதுரைனா தடாலடி. ஸோ இப்படி வந்து அஜித் சாரோட படத்தோட வசனம் அது. ஸோ அந்த அல்டிமேட் ஸ்டார் அவரோட வசனத்தை வந்து இந்த படத்துக்கு வச்சிருக்கிறது வந்து கண்டிப்பாக அஜித் சாருங்களோட ரசிகர்களும் இந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். அப்படி தானே குரேஷி? ஏன்னா அவர் தம்பிக்கு தெரியும். ஏன்னா அவர் இப்போ சமீபத்துல எல்லாம் பார்த்தேன். குரேஷி, எனக்கு ஒரு டவுட்டு, நம்ம தூக்குதுரை படம் வந்து மாயாஜாலில் ரிலீஸ் ஆகுமா? தெரியலையா? ஸோ அந்த மாதிரி குரேஷி, நான் சும்மா இதுக்கு தான் சொன்னேன். அதே மாதிரி சார், நான் அவராச்சும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் மன்னிப்பு கேட்பாரு. நான் பேசும்போதே மன்னிப்பு கேட்டுறேன். அஜித் சார், இந்த தூக்குதுரைக்கும் எனக்கும் தான் சம்பந்தம் இருக்கு. அந்த தலைக்கும் இந்த தூக்குக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. சரிங்களா? அதனால மன்னிப்பு கேட்டு அப்புறம் நான் அழுது வீடியோ போட்டு அது வேணாம் சார். இந்த தூக்குதுரைக்கு வாழ்த்துக்களை சொல்லிடுறேன். சரிங்களா? அப்புறம் இந்த படம் பார்க்கும்போது கண்டிப்பா வந்து நல்லா ஜாலியா தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம யோகி பாபு இருக்காரு, பாலசரவணன் இருக்காரு, தம்பி கதாநாயகனாக களமிறங்க காத்திருக்கும் அநேகமா எனக்கு டஃப் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் மகேஷ் அவர்களுக்கும் சென்றாயன் அவர்களுக்கும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் வந்து இப்ப சமீபத்தில் நல்ல நல்ல படங்களா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்க ஹரிவுத்ரா ப்ரொடக்ஷனுக்கு வாழ்த்துக்கள். சமீபத்தில் வந்த படங்கள்லாம் பார்த்தேன். ஏன்னா நீங்க வந்து ஏதோ படம் வருது அப்படின்னு சொல்லி நீங்க ரிலீஸ் பண்ணாம உங்களுடைய கம்பெனி பேரு அந்த ஹரிவுத்ரா ப்ரொடக்ஷன் வந்து ஒரு தரமான படங்களை தான் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு ஒரு கணிப்போடு தான் நீங்கள் படங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுறீங்க. அந்த வகையில் இந்த தூக்குதுரையும் வந்து ஒரு சகாப்தம் படைக்கும்னு நினைக்கிறேன். ஹரிவுத்ரா சார், உங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் சாங்கு பார்த்தேன். சாங்கு பார்க்குறப்போ அநேகமாக ஸ்ரீதர் மாஸ்டர் தான் நினைக்கிறேன். மாஸ்டர் நீங்கள் தானே அந்த சிக்னேச்சரை ரொம்ப நினச்சேன்.
சாவியை போட்டு திறந்து அப்படின்றாரு. எனக்கு அப்பவே தெரியும் அநேகமாக மாஸ்டர் வந்திருக்காரு, அவங்க கோட்டு சூட்லாம் போட்டுட்டு அந்த சிக்னேச்சரோட இருந்துச்சு அப்படின்னு. காரணம் என்னன்னாக்கா, நம்ம ஸ்ரீதர் மாஸ்டரோட சாங்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஒரு சிக்னேச்சர் இருக்கும், அட்ரா அட்ரா நாக்கு முக்க நாக்கு முக்க நாக்கு முக்க அப்படின்னு. அந்த படத்தோட ஹீரோ அவரே வந்து நிறையா பேட்டிகளில் சொல்லியிருந்தாரு, நான் ஆடுவேனா அப்படின்னு நினச்சிட்டு தான் என்னை வந்து இன்ன வரைக்கும் நல்லா பெஸ்ட்டு டான்ஸர் ஆக்கிய ஸ்ரீதர் மாஸ்டர் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி பல மேடைகளில் பல வீடியோக்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ மாஸ்டர், நீங்கள் பல ஹீரோக்களை ஆட வச்சிட்டு இருக்கீங்க, அஜித் சார் விஜய் சார்லாம் ஆட வச்சவங்க நீங்கள் நம்ம சென்றாயன் மகேஷ் பாலசரன் இவங்களெல்லாம் ஆட வச்சதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களை பற்றி சொல்கிறத விட ஒரு மூமெண்ட் ஒன்று போடுங்களேன் பார்ப்போம். அண்ணே நீங்க தான் கத்துக்கணும் சார், மாஸ்டர் பேசுறாங்க மட்டும் கொஞ்சம் இதுக்காக பண்ணீங்க, தூக்கு கொண்டு வந்தீங்கல்ல. இல்லை என்னன்னா, நமக்கு டான்ஸ்னா கொஞ்சம் ஆமா ஓ சம்போ அந்த மாதிரி தான். ஏன்னா நமக்கு தெரிஞ்சதை பண்ணிட்டு போகிறோம், தெரியாத எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது நினைக்கிறது அது. அப்படியா? ஆமா ஆமா ஆமா. அப்புறம் ஆமா கண்டிப்பா போறோம். அப்புறம் இந்த படத்தோட இயக்குனர் டென்னிஸ் அவர் பேரு, அவரோட பேரு டென்னிஸோட இருக்கக்கூடாது, 11s 12s 30s 40sன்னு இப்படி வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். சார் நீங்க கெசட்ல பேரை மாத்துங்க சரிங்களா? ஒரு படம் எடுக்கும்போது அடுத்த படம் எடுப்பீங்க, அப்போ வந்து 11sன்னு வைங்க, அடுத்த படம் இருக்க 12sன்னு வைங்க சரிங்களா? இப்படி நீங்க இன்னும் பல படங்கள் பண்ணிட்டே வரணும். தம்பி மாஸ்டர் மகேந்திரன் வந்திருக்காரு, வாழ்த்துக்கள் மகேந்திரன். இப்போ பார்த்தேன் அந்த படம் பேர் இது, ஏன்னா அது வேற படம் இது வேற படம் இல்லை, பார்த்தேன் நல்லா பண்ணியிருந்தீங்க, சூப்பர். அதில் உங்களை பார்த்து நிறைய இங்கிலீஷ் வார்த்தைலாம் அதில் கற்றுக்க வேண்டியிருக்கு, அது நான் தனியாக டியூஷன் எடுத்து கற்றுக்குறேன். ஏன்னா இந்த இடத்துல பேசக்கூடாது, காரணம் இது ஒரு பிக் பாஸ் மாதிரி. இந்த இடத்துல நம்ம இதெல்லாம் பண்ணாங்க அந்த பிக் பாஸ்லயாச்சும் உடனே எலிமினேட் பண்ணிடுவாங்க. ஆனா இங்க அப்படி இல்லை, குமுறு புரியுதுங்களா? நான் அந்த அந்த இதுவே முடிஞ்சு போயிடும். அப்ப கூட மறுபடியும் தோண்டி செத்தவனை மறுபடியும் எடுத்து மறுபடியும் வைப்பாங்க, அந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா இது வந்து அந்த பிக் பாஸோட இது வந்து பெரிய பிபி அவ்வளோ பெரிய பிக் பாஸ் இது. ஸோ அதனால இந்த இடத்துல வந்து எப்பவுமே இடம் பொருள் ஏவல் தேவை. தம்பி குரோஷி வந்து இங்க கம்பேர் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். மாலை சால்வெல்லாம் எதுவும் ஆமா ஆமா, அதனால நானே ஒரு படப்படப்போட தான் வந்திருந்தேன். எனவே இந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் அதான் நான் அடுத்த என்னோட பட பூஜையில வந்து பேசுறேன் சரிங்களா? எங்கப்பா மூடிதான் இருக்கு. ஆமா சாரி, ஏத்துட்டீங்களா? தூக்கு தர சரிங்களா? வருகின்ற 25ஆம் தேதி அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக எல்லாரும் படத்தை பார்த்து சந்தோஷப்படுவீங்க, அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு. மியூசிக் பார்த்தா அருமையா இருந்துச்சு. எடிட்டர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மொத்தத்தில் இந்த ஹோல் டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. தூக்கு வர இப்ப இந்த வீடியோ போட்டு என்னென்ன போட போறீங்களா டைட்டில் தெரியல, போ நான் 4 மாசமா தலைமுறையா இருந்தேன். எனவே நன்றி சார் வந்ததுல ரொம்ப சந்தோஷம், உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் மாஸ்டர். அந்த ஒரு மூமெண்ட் மாஸ்டர், இல்ல சீரியஸா தான் மாஸ்டர். ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து வேலை வெட்டிக்கு போறதை விட ரீல்ஸ் போட்டு நல்லா சம்பாதிக்கிறாங்க. அந்த சிக்னேச்சர் என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா இல்ல மாஸ்டர், நீங்க பல பேரை சம்பாதிக்க வைக்கிறீங்க. கமான் பிகன் ப்ளீஸ். எப்படி மாஸ்டர் அங்கிருந்தே சொல்லுங்க, நான் பண்றேன். எல்லாரும் நல்லா பார்த்துக்கோங்க. குறிப்பா கூல் சுரேஷ் அண்ணன் பண்றத டோன்ட் ட்ரை திஸ் அட் ஹோம். மாஸ்டர் ஒரே நிமிஷம் சார், பாட்டு போட்டுறோம். எல்லாரும் வணக்கம். 25ஆம் தேதி படத்தை பாருங்க.
தேங்க்யூ. ஓகே, கடைசி வரைக்கும் ஒண்ணுமே சொல்ல வந்தாரு, நின்றாரு, போயிட்டாரு. என்னங்க கூடாது. இந்த நேரத்தில் கூல் சுரேஷ் எனக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை தவிர எல்லாத்தையும் செஞ்சுட்டீங்க, ரொம்ப நல்லது. தேங்க்யூ. அண்ட் அடுத்ததா இந்த நேரத்தில் வந்து நம்ம படத்தில் இன்னும் ஒரு சிறப்பான ஒரு கேரக்டர் பண்ண இருக்கக்கூடிய ஒருத்தவரை கூப்பிட போனேன். அவருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் லூர்து அவர்கள். ஒரு சில வார்த்தைகள். ஐயா வாங்க. கவிதை பாட கருப்பொருள் வேண்டும், கடவுளை புகழ அவனருள் வேண்டும், மலரை நுகர மனமதில் வேண்டும், மனதை ஈர்க்க குணமதில் வேண்டும். எல்லாம் உள்ள இறைவனுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். நான்லாம் மைக்கே இல்லாம 1 மணி நேரம் பேசக்கூடியவன். எனக்கு இங்க மைக்கை கொடுத்து மேடையை கொடுத்து இவ்வளவு பெரிய மக்களை கொடுத்துருக்குறீங்க. அதுக்காக 1 மணி நேரம் நான் பேச போறதில்ல. எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த மணித்துளிகளில் நான் முடித்துக் கொள்கிறேன். மேடைகளை அமர்ந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும், இந்த விழாவை சிறப்பிக்கவிருக்கும் அனைத்து சிறப்பு அழைப்பாளர் அவர்களுக்கும், என் இதயத்தோடு நெருக்கமாக என்றும் இருக்கும் என்னுடைய அன்பு தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறப்ப மேடை ஏறினவன், நாடக மேடை ஏறினவன். ஏன் அப்படின்னா, நான் 2ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் எனக்கு அம்மான்னு சொல்ல வராது, ஆடுன்னு சொல்ல வராது, மரம்னு பேச வராது. எங்க தெருவில் எல்லாருமே என்னை ஊமன் தான் கூப்பிடுவாங்க. எங்க அம்மாட்ட வந்து சொல்லுவாங்க, இந்த ஊமை பிள்ளையை பெற்றதுக்கு பேசாம அவனை கொண்டு போய் அனாதை இல்லத்துல விட்டுறேன், ஏன் உன் பேரை கெடுத்துக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க அம்மா என்னை வந்து அங்கேருந்து கட்டி பிடிச்சி அழுவாங்க. எனக்கு என்னன்னே தெரியாது. நான் நினைப்பேன், நம்ம நல்லா தானே பேசுறோம், நல்லா தானே எல்லாரும் பழகிறோம், ஏன் நம்மளை பத்தி இப்படி சொல்றாங்க அப்படின்னு நான் நினைப்பேன். அதனுடைய வெறி 4ஆம் வகுப்பு படிக்கும் போது மேடை ஏறி நாடகத்தில் பேசி முதல் பரிசு வாங்கினவன். அன்னையிலிருந்து 40 வருஷமா நாடகத்தில் நடிச்சிட்டு இருக்கேன். நம்ம டென்னிஸ் தம்பி கூட கேட்டார், நீங்க எத்தனை நாடக மேடை ஏறி இருப்பீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், வருஷத்துல பாதி நாட்களை வச்சுக்க, அந்த பாதி நாட்கள் இந்த 40 வருஷம் வச்சுக்க, அத்தனை மேடை ஏறி இருக்கேன் அப்படின்னு இருக்கேன். திருச்சி கலைக்காவரி, மதுரை சதங்கை, தஞ்சை கலைக்காவரி, கும்பகோணம் பேஸ்கி, இப்படின்னு தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா டிராவல் பண்ணியிருக்கேன். இன்னமும் நாடகத்தில் நான் நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு நாடகத்தில் நடிக்கும் போதும் என்னுடைய வெறி என்ன தெரியுங்களா, வெறி கொண்டு நடிப்பேன். யாராவது ஒரு இயக்குனர் பார்த்து நம்மளை கூப்பிட மாட்டாங்களா சினிமாவுக்கு, யாராவது ஒரு ப்ரொடியூசரை பார்த்து நம்மளை கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு நாடகம் முடிஞ்சவன எல்லாரும் கைத்தட்டி முடிஞ்சவனே அப்படியே போய் கூட்டத்தில் நிற்பேன். யாராவது நம்மள்ட்ட வந்து பேசுவாங்க, எல்லாரும் வந்து கையை கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஒருத்தர் நல்லா நடிச்சிங்க அதோட போயிடுவாங்க. பயங்கரமானவர். என்னைக்குதான் நம்ம சினிமா நடிப்போம், எல்லாரும் சொல்லுவாங்க நீங்களாம் சினிமாவுக்கு போனாலும் பெரிய ஆள வரலாம், யாரு என்னை கொண்டு போறது. அப்படி 40 வருஷம் நான் பட்ட கஷ்டங்களும் என்னுடைய கனவுகளை இன்னைக்கு நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறது இந்த தூக்குத்துறை. இந்த தூக்குத்துறை டீம் எல்லாருமே ஒரு 2-3 சம்பவங்களை மட்டும் சொல்லிக்கிறேன், பெருமைக்காக இல்லை. தம்பி கனாக்காலம் காலங்கள் பாலா சரவண, அவரை போய் ஒரு தடவை நடிச்சுட்டே இருக்கும்போது கேப்பில் போனேன். அவர் வந்து கேரளில் இருக்காரு, வெளியில் இருக்கார். சொல்கிறேன், தம்பியை பார்க்கணும் அப்படின்னு. இல்லை சார், அதெல்லாம் அளவு கிடையாது, ரொம்ப பிஸியாக இருக்காரு, அவர் யாரையும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னாரு. அப்படின்னு நான் பாட்டு திருப்பி வந்து இந்த சேரில் உட்காந்துக்கிட்டேன். தம்பி நடிக்க வந்தப்போ அவர்கிட்ட போய், தம்பி உன்னுடைய கேரவனுக்கு வந்து தம்பி உன்னை பார்க்கலான்னு ஃப்ரீ டைமில் கொஞ்சம் பேசிட்டு போகலான்னு வந்தேன், ஆனால் வெளியில் இருக்கார் அப்படி சொல்லிவிட்டாரு அப்படின்னு சொன்னேன். ஐயா, நீங்க ஏன் வெளியில இருக்கவங்க நீங்க போய் கேட்குறீங்க, கதவை திறந்து நீங்க போட்டு வர வேண்டியதானே உள்ள, அவனெல்லாம் ஒரு ஆள் போய் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தம்பி சொன்னார். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாதிரி என்ன சென்றான், என்ன ஒரு தடவை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணான். எங்கடா போய் சேஞ்ச் பண்றதுன்னு தெரியல. இயக்குனர்கிட்ட கேட்டேன், ஏதாவது ஒரு கேரளா போய் மாத்திட்டு வந்துருங்க அப்படின்னாரு. அப்படியே போனேன், அண்ணன் சென்றான் கேரளா உள்ள போயிட்டேன். ஐயோ நீங்களா அண்ணன் கொஞ்சம் நோடு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண, இது எதுக்கு நீங்க கேட்குறீங்க, வாங்க இந்த கேரவன் நமக்கு எல்லாத்துக்குமே தாராளமா ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னாரு. எனக்கு அப்படியே ரொம்ப ஆச்சரியம் போச்சு. ஏன்னா கேரவன் கிடையாது அப்பெல்லாம். அதனால சென்டாயிட்ட போய் கேட்டோன்னே சொன்ன உடனே அப்படியே பயங்கரமான சந்தோஷம். இதுல என்னன்னா என்ன உள்ள விட்டு அவரு வெளியே போயிட்டாரு. எனக்கு அண்ணன் இல்லை, நீங்க பொறுமையா மாத்திடுவாங்க அப்படின்னாரு. அப்படிப்பட்ட நல் உள்ளங்களை கொண்ட டீம் தான் இந்த தூக்குத்துறை டீமு.
இவருடைய ஒவ்வொருடைய பாதத்திலையும் தொட்டு வணங்கி நான் வந்து என்னுடைய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பழகிறதுக்கு மட்டும் இல்லைங்க, பாசமும் சரி. ஏற்கனவே எப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க நம்ம மாரிமுத்து சார், கேப்பில் நான் மாரிமுத்து சார், நம்ம நாராயணன், இதெல்லாம் கொஞ்சம் பெரிய டீம்ல 3 பேர் ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். அந்த சென்றாயன் இடையில வருவாங்க, பேசுவாங்க. மாரிமுத்து சார் நம்மளோட இல்லை. அவங்களும் பார்த்தீங்கன்னா, ஏன்னா நான் முதல்ல உள்ள வந்திருக்கேன், இதுக்கு மேலே உடன்பிறப்புங்கிற படத்தில் மட்டும் நடிச்சிருக்கிறேன் ஒரே ஒரு சீனு. அதனால நம்மளை வந்து புறந்தள்ளி விடுவார்களோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தோடய அப்படியே பழகுவேன். ஆனால் யாருமே என்னை புறந்தள்ள, இயக்குனர்லேருந்து ப்ரொடியூசர்லேருந்து நடிகர்லேருந்து டெக்னீஷியன்லேருந்து எல்லாருமே என்னை அப்படியே அரவணைச்சு, ஏன் சார் நீங்கள் அங்கே போகிறீங்க, ஏன் சார் நீங்கள் போகிறீங்க, சத்தி சார் அடிக்கடி அடிக்கன்னு சொல்லிகிட்டே இருப்பார், ஏன் நீங்கள் இப்படி தனியாக உட்காந்துக்கிறீங்க, இல்லைப்பா அவங்கெல்லாம் ஒரே டீமாக இருக்கிறாங்கப்பா அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்து இந்த தூக்குத்துறையினுடைய டீம் வந்து மிக அற்புதமான டீம். இந்த டீம் இதே மாதிரியே அடுத்த படத்தை எடுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். மீண்டும் ஒரு முறை என்னுடைய அன்பு தம்பி டென்னிஸ் மஞ்சுநாத், ஆக்சுவலாக அவர் எனக்கு இந்த டென்னிஸ் மஞ்சுநாத்தும் படக்குன்னு வராது, முதல்ல எடுத்தோன்னே பில்லான்னு தான் வரும். ஏன்னா அவருடைய பேர் வந்து முன்னாலாம் வந்து பில்லா, 15 வருஷத்துக்கு முன்னாலாம் அவர் பேர் வந்து பில்லான்னு சொன்னாதான் தெரியும். அதனால வந்து இப்போதான் டென்னிஸ் மஞ்சுநாத் எல்லாம் உடனே வராது. அதனால ரொம்ப நேரமாக உச்சரிச்சுட்டே இருந்தேன் டென்னிஸ் மஞ்சுநாத்னு. அதனால் தம்பி பில்லா அவர்களுக்கு வந்து என்னுடைய சார்பாகவும் என்னுடைய குடும்ப நண்பர்கள் சார்பாகவும் என்னை சொல்ல சொன்னாங்க, என்னுடைய மனைவி சொல்ல சொன்னாங்க. பில்லாவை பார்த்தீங்கன்னா நான் தனிப்பட்ட முறையில் நன்றி சொன்னேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் இயக்குனர் அவர்களுக்கும் அதை தொடர்ந்து ப்ரொடியூசர் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நல்ல வாய்ப்பு கொடுத்த இந்த நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி ஐயா, இனிமையான பரவசமா இருக்கு. அண்ட் அடுத்ததா வந்து நான் கூப்பிட போற நபரை பத்தி பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய லீட் கேரக்டர் அண்ட் எனக்கு ரொம்ப தெரிந்தவர். நானும் அவரை வந்து ஒரு 7 வருட நட்புல இருக்கோம். அண்ட் எப்ப பார்த்தாலுமே வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும், சாதிக்கணும், அடுத்த லெவலுக்கு போகணும், என்ன பண்ணலாம், இதை பத்தி தான் நாங்கள் பேசுவோம். அந்த வகையில இன்னைக்கு அவருடைய திரைப்படம் வர்றது எனக்கே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்க எல்லாருடைய பலத்த கைதலுக்கு மத்தியில் இந்த படத்தில் ஒரு முக்கியமான லீட் கேரக்டர் பண்ணியிருக்கக்கூடிய மகேஷ் சுப்பிரமணியன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வந்திருக்க ப்ரெஸ் பீப்புள், பெரியோர் தாய்மார்கள் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு என்னோட வணக்கத்தை சொல்லிக்கிறேன். எனக்கு மேடையில் அவ்வளோவா பேசி பழக்கம் இல்லை, ஸோ கொஞ்சம் முன்ன பின்ன இருந்ததுன்னா செஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மேடை எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு மேடை. ஒரு 15 வருஷ கனவு எனக்கு இது. என்னை டெலிவிஷன் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நான் டெலிவிஷனில் தான் இருந்தேன். ஸோ இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு படம். நான் டெபியூவாக இந்த படத்தில் வந்து நான் அறிமுகமாகிறேன். இந்த படம் எனக்கு வந்து முதல்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்த அந்த 3 ப்ரொடியூசர் நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ அரவிந்த் சார், அன்பு சார் அண்ட் வினோத், இவங்க 3 பேருமே ஆக்சுவலி ஒரு டெலிவிஷனில் நடிக்கிற பையனை நம்பி இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் லைக் என்ன ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கோ வேற ஏதாவது சின்ன விஷயம் பண்ணுறதோ ப்ரொடியூசர் கிடைக்கிறதுங்க எவ்வளோ பெரிய கஷ்டங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் ஒரு டெலிவிஷனாக அந்த பையனை நம்பி ஒரு படம் நம்ம பண்ணலாம், இந்த படம் கண்டிப்பாக ஒர்க் ஆகும், இவனை நம்பி பண்ணலாம் அப்படின்னு எனக்காக அவங்க 3 பேரும் பண்ணது ரொம்ப 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 எனக்கு நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். ஸோ இது வந்து என்னால் மறக்க முடியாத மேடை. இந்த இடத்துல நான் வந்து ரொம்ப ஒருத்தரை மிஸ் பண்ணுறேன். அன்பு சார், அவர் எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ். அவர் நிறைய விஷயங்கள் நாங்கள் பகிர்ந்துருக்கோம், நிறைய விஷயங்கள் என்னை பற்றி பேசுவார். மகேஷ் எதுவுமே தோண்டு போயிடாத, அவங்களால முடியும், கண்டிப்பாக நீ பண்ணுங்க, 10 வருஷம் ஆச்சு, 12 வருஷம் நான் யோசிக்காதரா, கண்டிப்பாக இவருக்கு கம்பம், நீ ஒரு நாள் கண்டிப்பாக மிகப்பெரிய ஹீரோவாக வருவ அப்படின்னு நிறைய இடத்துல என்னை மோட்டிவேட் பண்ணியிருக்காரு. அவருக்கு ரொம்ப ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ணா இங்கே தானே அங்கேயே இருக்கீங்க, கண்டிப்பாக உங்கள் பிளஸிங்ஸோட இந்த படம் கண்டிப்பாக வெற்றி படமாக அமையும் தான். இந்த படம் ஆக்சுவலி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஏகப்பட்ட போராட்டம், ஏன்னா ஒரு புது படம் அப்படின்னாலே ஏகப்பட்ட போராட்டங்கள் தாண்டி தான் வந்தாகணும். ஸோ அதை தாண்டி இன்னைக்கு இந்த படம் வந்து முழுசா முடிஞ்சு ஜனவரி 20 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை கண்டிப்பா எல்லாருமே பாருங்க. என்ன மாதிரி ஒரு டெலிவிஷன்லையும் வந்து இன்னைக்கு ஒரு சினிமாவில் வரக்கூடிய ஒரு ஆசைப்பட்டு வரக்கூடிய ஒரு பையனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படத்தை கண்டிப்பா நல்லபடியா ஹிட் பண்றதுக்கு பிரஸ் மீடியா பீப்புள் நீங்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்றது தான். ஸோ கண்டிப்பா இந்த படத்தை எல்லாருமே ஜனவரி வந்து பாருங்க. ஸோ இந்த படத்தை நிறைய பேர் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அதை தாண்டி மேம் இங்க வந்து பாலசரவன் சார், அப்புறம் செண்டாயன் சார், அஸ்வின் சார், ஸோ இவங்கெல்லாம் ஆக்சுவலி நிறைய படங்களை நான் பார்த்து தான் எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்துல கூட ஒர்க் பண்றேன். ஆனா இது வரைக்கும் யாருமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ற ஃபீலை யாருமே எனக்கு கொடுத்ததே கிடையாது. ஸோ ஒரு சக நடிகனா அப்படிதான் வந்து எனக்கு ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பயங்கர சப்போர்ட்டிவ் பாலா சார்லாம்.
பாலசுப்ரமணியம் வந்து பயங்கரமான சப்போர்ட். ஸோ இது ஏதாவது விஷயம் பண்ணலாம் பிரதர், இப்படி பண்ணுங்க பிரதர், இது நல்லா இருக்கு பிரதர், நீங்க பண்றது என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாரு. அவரும் சரி, சென்றாயன் சரி, அஸ்வினும் சரி, எல்லாமே ரொம்ப ரொம்ப எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க, இன்க்ளூடிங் யோகி சார். ஸோ அவருக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அவரோட காமெடி இடத்துல பார்த்துருக்கோம், படங்கள்ல பார்த்துருக்கோம். அவரு நம்ம ஆப்போசிட் இருந்து டைலாக் நம்ம பேசும்போது நமக்கு வந்து ஆக்சுவலாக ரொம்ப பயங்க, இப்போ பயத்தோட 2 மடங்கு பயந்தாங்க. ஸோ அந்த இடத்துல எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாரு. அவரை எதுவுமே யோசிக்காதப்பா, உன்னால முடியும். ஸோ அந்த மாதிரி எனக்கு எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட் எதுவுமே கொடுக்காம ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஆர்டிஸ்ட் எல்லாருமே. முக்கியமா வந்து டைரக்டர் டென்னிஸ் மஞ்சுநாத், அவர் இல்லைன்னா இந்த படத்துல நம்ம என்னோட ஒர்க் இந்த அளவுக்கு வந்திருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஷாட் அவர் வந்து எல்லா விஷயமும் பார்ப்பாரு. ஸோ நிறைய ஸ்பேஸ் நமக்கு கொடுத்தாரு. லைக் என்ன உங்களுக்கு இதை பண்ணணும்னா இதை பண்ணுங்க. சில பேர்லாம் லைக் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் நம்ம ரொம்ப ஃப்ரீயா ரொம்ப கம்ஃபர்டபுளா ஆக்சுவலி வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து வச்சுக்கிட்டாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டென்னிஸ் சார். இந்த படம் கண்டிப்பா வெற்றி அடையணும். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு சாரி, கொஞ்சம் ஃபர்ஸ்ட் நேரனால படத்தை பத்தி பேசுறேன், நீங்க எதுவும் எடுத்துக்காதீங்க. இன்னொருத்தருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். என்னோட மியூசிக் டைரக்டர் மிஸ்டர் KS மனோஜ், என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். கிட்டத்தட்ட ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பேசிட்டு இருந்தோம் இந்த மாதிரி வந்து, ஏன்னா அவரு மியூசிக் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு, நானும் வந்து சினிமா தேடி ஆஃபீஸா அழுந்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து எங்களுக்குள்ள ஒரு சின்ன கனவு, நம்ம லைஃப்ல இன்னைக்காவது ஒரு படம் பண்ணிட முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை. அது இன்னைக்கு நிறைவேறுக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அந்த கனவை நிறைவேற்றினது இந்த 3 பேர் தான், வினோத் அண்ட் அரவிந்த் சார் அண்ட் அன்பு சார். ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஸோ இந்த உழைப்புக்காக இங்க எல்லாருக்கும் கண்டிப்பா இந்த படத்தை வந்து நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். உங்க கையில மட்டும்தான் இருக்கு. ஸோ நீங்க கண்டிப்பா பண்ணீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. ஸோ ரொம்ப குவாலிட்டியா பெஸ்டா எங்களால என்ன பெஸ்ட் கொடுக்க முடியுமோ அந்த பெஸ்ட்டா கொடுத்துருக்கோம். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புறேன். ரொம்ப ஜாலியா காமெடியா ஒரு ஃபேமிலியா வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம், அந்த அளவுக்கான ஒரு படத்தை தான் நாங்க பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்யூ. அப்போ எடிட்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். ரொம்ப அழகா அவரோட ட்ரைலர்லாம் இப்போ நானே பாக்குறேன், கட்ஸ்லாம் ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் தீபக். தேங்க்யூ. ஓ தீபக் சாரி. அப்புறம் கேமராமேன் சார் ரவி. ஸோ அவர் அப்படிதான் வந்து லைக் ஸ்பாட்ல எந்த டென்ஷனும் இல்லாம, ஆக்சுவலா டீம் ரொம்ப ஒரு கூலான டீம் தான். ஆக்சுவலா நம்ம டென்ஷனா இருப்போம், அவங்க கூட நடிக்கிறோமே இவர் எடுக்க போறாங்க அப்படின்னு நான் தான் இருப்பேன் தவிர, பட் அவங்க யாருமே அப்படி இருந்தது இல்லை. அப்படி யாருமே அந்த டென்ஷன் ஆக்கணும்னு கிடையாது, ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ண ஒரு டீம் தான் அது. தேங்க்யூ ஸோ மச் ரவி. அப்புறம் என்னோட டான்ஸ் குரு, நான் வந்து ஃபர்ஸ்ட் டான்ஸ் கிளாஸ் கத்துக்கிட்ட ஸ்ரீதர் மாஸ்டர். ஸோ அவரு தான் எனக்கு இந்த படத்துக்கு கொரியோகிராஃப் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். இது பல வருஷ கனவு, அவர்கிட்ட கத்துக்கிட்ட பையன். அவரோட கொரியோகிராஃபில நான் ஆடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், அது இந்த படத்துல நிறைவேறிச்சு. எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டை இந்த அளவுக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுவாருங்கிறது நான் நினைச்சு கூட பார்க்கல. தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். ஸோ என்னோட ப்ரொமோஷன்ல இருந்து எல்லாத்துக்குமே வந்து அதிக சப்போர்ட் எனக்கு கொடுக்குறாரு மாஸ்டர். ஐ லவ் யூ ஸோ மச். அப்புறம் இங்க கெஸ்டா வந்து நம்ம நண்பர் மகேந்திரன், தேங்க்யூ ஸோ மச். நான் ஆக்சுவலா வந்து இது வந்து டேட் லைக் என்னைக்கு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் நிறைய இருந்தது. சடனா தான் பிளான் பண்ணோம், பட் ரொம்ப ஷார்ட் டைம்ல தான் நான் அவரை கூப்பிட்டேன். கூப்பிட்டதுக்காக வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மகேந்திரன் சார். கூல் சுரேஷனா எவ்வளவு ஹீட்டா இருந்தாலும் அது கூட ஹேண்டில் பண்ணக்கூடிய பேருக்கு ஏற்ற மாதிரியே நீங்க இங்க நல்லா செம கூலா ஜாலியா பேசிட்டீங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். 4 மாசம் கழிச்சு உங்களுக்கு தான் பாக்குறோம். ஸோ சூப்பர்ண்ணா. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நடந்து வந்ததுக்காக. ஸோ ஐ திங்க் எல்லாரும் பத்தியும் நான் பேசிட்டேன் நினைக்கிறேன். இந்த படத்தோட ஏடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். ஸோ ஷரத்தா இருக்கட்டும், அப்புறம் நம்ம எல்லா ஏடிஸும் நான் மேலே வரக்குன்னு ஆசைப்படுறேன். ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் ஹிம். சரத் ஒன், வினோத். இல்ல இந்த மாதிரி லைக் ஒரு சின்ன ஒரு படத்துல ஒரு நம்ம ஒரு லீடா பண்ணா கூட அதை வந்து லைக் இவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் ஹேண்டில் பண்ணும்போது என்ன ஈக்குவலா தான் ஹேண்டில் பண்ணாங்க அவங்க. ஸோ அதுக்காகவே ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து தேங்க்ஸ் சொல்றேன். நிறைய உழைச்சிருக்காங்க. எவ்ரி ஷாட் நான் போகும்போது என் காஸ்டியூம் கண்டிங் எல்லாத்தையுமே ஒரு எல்லா ஏடி என்னெல்லாம் பண்ணாலும் அதோட பெஸ்டாக இவங்களும் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை நல்லபடியா கொண்டு போய் நீங்க தான் சேர்க்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மகேஷ். இந்த மேடை யாருக்கு எவ்வளவு முக்கியம் தெரியாது, உங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மேடை. அண்ட் ரொம்ப சூப்பரா உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணிருக்கீங்க. அண்ட் கண்டிப்பா நம்ம எல்லாருடைய சப்போர்ட்டுமே தூக்குதுறை படத்துக்கு இருக்கணும். ஏன்னா இதுல எல்லாருடைய ஹார்ட் ஒர்க்கும் அடங்கியிருக்கு.
என்னண்ணே ஒரு முக்கியமான சொல்லு. இயக்குனர் டென்னிஸ் மஞ்சுநாத் பிரதருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துல வந்து எனக்கு மிக முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்துருக்காரு. எனக்கும் சரி, சென்றாயனுக்கும் சரி, மகேஷ் பிரதருக்கும் சரி, அப்புறம் யோகி பாபு அண்ணன், மொட்டராஜேந்திரன் சார், மாரிமுத்து அண்ணன், நமோ நாராயண் அண்ணன், அஸ்வின் பிரதர், கிட்டத்தட்ட நிறைய பேர் காஸ்டிங்கு. எல்லாருக்குமே ஈக்குவலான ஒரு கேரக்டர் கொடுத்து அந்த எல்லா கேரக்டருமே முக்கியமாக வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுபட்டிருக்காரு. ஒரு மிகச்சிறந்த இயக்குனர், மிகச்சிறந்த ரைட்டர். எங்கள் எல்லாரோடைய கேரக்டர்ஸை சேர்ந்து ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் கேரக்டருமே தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்தி எல்லாரோட கதாபாத்திரத்தையும் இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணார். ஒவ்வொரு கேரக்டரையும் கவனம் எடுத்து ஸ்பாட்டில் இம்ப்ரூவைஸ் பண்ணி கொண்டு வந்து இன்னைக்கு இந்த படத்தில் மிகச்சிறப்பாக எங்கள் எல்லாரையும் நடிக்க வச்சிருக்காரு. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். உங்களுடைய எல்லா படத்தையும் நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நன்றி பிரதர். தேங்க்யூ ஸோ மச். என்ன பண்ணி ஒன்று மறந்துட்டியா? அம்மா விளையாட்டு கிடையாது. இல்ல ஒருத்தருக்கு ரொம்ப நன்றி. அண்ணன் கூட வந்து சாரி நான் இது எப்படி நடந்திருக்கும் தெரியும். அங்க போய் உட்கார்ந்து இருப்பீங்க. தம்பி எனக்கு ஒரு வாட்டி சொல்லிட்டு அண்ணன் கூட வந்து இப்ப சந்தான அண்ணன் கூட ஒரு படம் நடிச்சிருக்கோம். அதுல வந்து நானும் அண்ணனும் ஒரு 2-3 சீன்ஸ் சேர்ந்து பண்ணோம். இங்க இருக்கிறத விட அண்ணன் கூட சேர்ந்து நடிக்கும் போது இன்னும் நிறைய ஃபன்னா இருந்துச்சு. நம்ம எல்லாரும் கூல் சுரேஷ் அண்ணனை வந்து ஃபன்னா பாக்குறோம், ஓகே. ஆனா அண்ணன் கூட உட்காந்து நீங்க தனிப்பட்ட முறையில் பேசும்போது நிறைய விஷயங்கள், அவர் வந்து நிறைய சினிமா பத்தின விஷயங்கள், பொதுவாக வாழ்க்கையை பத்தின விஷயங்கள் நிறைய சொல்லுவாரு. அவர்கிட்ட வந்து நான் நிறைய அறிவு அடைஞ்சிருக்கேன். அதுக்கு ரொம்ப நன்றிண்ணே. உங்களுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல? தேங்க்யூ. இன்னொரு நண்பர் என்னை பார்க்க வந்திருக்காரு. அவரும் நான் வந்து தேங்க்யூ சொல்றேன். மிஸ்டர் மணிகண்டன், அவர் பிக் பாஸ் மணிகண்டன். நாங்கள் அமைதியா இருந்த மாதிரி இங்கே அமைதியா இருந்து பாக்குறாரு என்ன. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மணி. தேங்க்யூடா. தேங்க்யூ. அப்புறம் வந்து அன்பு சாரோட ஒய்ஃப்க்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன் வந்ததுக்கு. கண்டிப்பா தேங்க்யூக்கா. என்கிட்ட சொன்னா நானே மணி அந்த வெல்கம் பண்ணுவேன்ல. அப்புறம் 6,500 ரூபாய் கொடுக்க மாட்டேங்குச்சு. சரி, ஓகே, நல்ல விஷயம். தேங்க்யூ. அடுத்ததா வந்து நம்ம வெல்கம் பண்ண போறது யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தினுடைய இணை தயாரிப்பாளர் மட்டும் இல்லாம தன்னுடைய நடிப்பு திறனையும் காட்டணும் மக்களுக்கு அப்படிங்கறதுக்காக இந்த படத்துல ஒரு சூப்பரான ஒரு ரோல் பண்ணிய திரு வினோத்குமார் தங்கராஜு அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வாங்க. ஸோ இங்கே வந்திருக்கும் ப்ரெஸ், மீடியா மற்றும் என்னுடைய அப்பா, அம்மா, ஃப்ரெண்ட்ஸ், இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த அளவுக்கு பெருசாக இருந்து நாங்கள் இங்கே ஸ்டேஜில் உட்காந்துருக்கோன்னா அதுக்கு 2 பேர் தான் முக்கிய காரணம். அதில் ஒருத்தர் அன்பு, இன்னொருத்தர் அரவிந்த். ஸோ அன்பு இன்னைக்கு நம்மளோட இல்லை. ஸோ அவருடைய பிளெஸிங்ஸ் எங்களை எல்லாருக்கும் இருக்குது. ஸோ நான் ரொம்ப எமோஷனல் அதை பற்றி பேசினா. ஸோ கண்டிப்பாக இந்த படம் நல்ல வெற்றி படமாக அமைஞ்சு அவருக்கு நல்ல பேர் வாங்கி தரோன்றதை நம்புகிறேன். அடுத்தது அரவிந்த். ஸோ அரவிந்த் வந்து ஹீ இஸ் பேசிக்லி ஃப்ரம் US. ஸோ நாங்கள் வந்து 2010 வந்து நானும் அன்பு அரவிந்த் 3 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணோம். ஸோ அன்னைக்கு வளர்ந்த நட்பு தான் இப்போ இங்கே வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அரவிந்த் யூஎஸ்லேருந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாலும், அவர் தான் பிரைமரி ப்ரொடியூசர். அவர் ப்ரொடியூஸ் பண்ணாலும் வந்து என்னையும் அன்புவையும் நம்பி அவர் அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இந்த ப்ராஜெக்டை பண்ண வச்சார். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா அது அரவிந்த் தான் ரொம்ப முக்கிய காரணம். அவருக்கு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது இன்னொன்று சொல்லணும்னா என்னுடைய ஒய்ஃப். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு சாட்டர்டே சண்டேலாம் கூட வந்து என்னால் ஃபேமிலியோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த சுச்சுவேஷன்லாம் வந்து என்கிட்ட எந்த ப்ராப்ளமும் க்ரியேட் பண்ணாமல், எனக்கு எந்த டென்ஷனும் கொடுக்காம, என்னுடைய குழந்தைங்க நல்லா பார்த்துக்கிட்டு எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ண என்னுடைய ஒய்ஃபுக்கு வந்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ 2011 இருக்குன்னு நினைக்கிறேன். நானும் அன்பு, அரவிந்த், அப்புறம் மகேஷ், மகேஷ் என்னுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு டின்னரில் தான் நாங்கள் மீட் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி வந்து நீங்கள் ரொம்ப டேலண்டடாக இருக்கீங்க, ஸோ கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம், கண்டிப்பாக அது உங்களுக்கு கெரியரில் நல்ல ஒரு பிரேக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசின ஒரு விஷயம் இன்னைக்கு நடந்திருக்கு. நான் அது கனவாகவே போட நினைச்சோம், ஆனால் அது வந்து நினைவாயிருக்கு. ஸோ மகேஷும் மனோஜும் சொல்லனா, மகேஷ் உங்களுக்கு தெரியும், விஜய் டிவி ஆர்டிஸ்ட். அவர் முத்தழகு சீரியல், அப்புறம் பாண்டியன் ஸ்டோர், எல்லாரும் பரிச்சயமான ஒரு பர்சன். இந்த படத்தில் யோகி பாபு சார் கூட சேர்ந்த ஒரு லீடாக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து அவரை ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் பார்ப்பீங்க.
அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு நல்ல பேரை தேடி கொடுக்கும். அப்புறம் KS மனோஜ் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். இந்த படத்துக்கு அவ்வளோ நல்ல சாங் வந்து கம்போஸ் பண்ணி கொடுத்தாரு. அதனால தான் எங்களுக்கு இந்த படத்துக்கு ஒரு நல்ல பிராண்டு சோனி மியூசிக் கிடைச்சாங்க. ஸோ இந்த பாட்டை அவர் கம்போஸ் பண்ணது எல்லாமே வந்து நல்லா ஹிட்டாக இருக்கு. படத்துல ரீ ரெக்கார்டிங் வந்து ரொம்ப பிச்சுட்டாரு. இந்த படம் வெளில வரும்போது அவங்களுக்கு தெரியும், இந்த கண்டிப்பாக அவரை பற்றியும் நல்லா பேசப்படுவாங்க. தேங்க்ஸ் மனோஜ். அப்புறம் மாரிமுத்து சார் பற்றி சொல்லணும். எங்களுக்கு அப்பாவா இருந்து நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து சொல்லி கொடுத்தாரு. அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் இந்த தருணத்தில். ஸோ மாரிமுத்து சாருக்கு வந்து என்ன நன்றி. அவர் 2 இன்சிடென்ட் மட்டும் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இந்த கதை வந்து உருவாகும் போது கடைசி கிளைமேக்ஸ் போர்ஷன் ஒரு 10 to 15 மினிட்ஸ், ஆல்மோஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் வர நினைக்கிறேன் கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்து. அந்த டைம்ல நான் வந்து டைரக்டர் கிட்ட டெனிஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ப்ரோ இந்த மாதிரி வந்து எனக்கு லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் வந்து நல்ல ஒரு என்டர்டெய்னிங் ஃபேக்டர் வேணும், ஆடியன்ஸ் உள்ள படம் பார்க்க வரவங்களுக்கு வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசும்போது, நீங்க நல்ல ஒரு சீன் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் வந்தார். வந்து இந்த மாதிரி வந்து ப்ரோ நம்ம வந்து லாஸ்ட் கிளைமேக்ஸ் போர்ஷன்ல ஒரு பெரிய வந்து குகை பண்ண போறோம். அந்த குகைக்கு வந்து என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு டனல். இதை உள்ள வச்சு இந்த குகைக்குள்ள இருக்கிற 7 to 8 ஆர்டிஸ்ட் எல்லாருமே பிஸி பீப்புள், அவங்க எல்லாரையும் வச்சு ஒரு ப்ளே பண்ண போறேன். கண்டிப்பா வந்து இது ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்ப என்ஜாய்மெண்டா இருக்கும், ஒரு ஃபன் ஃபீலா இருக்குன்னு சொன்னாரு. நான் கூட சொன்னேன், எப்படி கூட பண்றது, ஒரு 2-3 ஆர்டிஸ்ட்னா பரவாயில்ல, நீங்க 7 to 8 ஆர்டிஸ்ட் வச்சு இப்படி மேனேஜ் பண்ணுவீங்கன்னு. ப்ரோ அதை பத்தி நீங்க ஒரி பண்ணாதீங்க, நான் அவங்க எல்லாத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணிப்பேன், நீங்க வந்து எனக்கு செட்டுக்கு மட்டும் அப்ரூவ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ அப்புறம் நான் இதை போய் அரவிந்த் கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி அரவிந்த் இந்த மாதிரி கிளைமேக்ஸ் போர்ஷன் இந்த மாதிரி வந்திருக்கு, ஸோ நீங்க என்ன சொல்றீங்க, கண்டிப்பா கொஞ்சம் பெரிய லெவல்ல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும், ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் கேட்கும்போது அவர் ஒரு விஷயம் தான் சொன்னாரு, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எனக்கு குவாலிட்டியும் மேக்கிங்கும் எங்குமே காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது, இந்த படம் வெளில வரும்போது ஒரு புது ப்ரொடியூசர் பண்ண மாதிரி இருக்கக்கூடாது, இண்டஸ்ட்ரி நம்ம திரும்பி பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து எங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு. சரி, அதுக்கப்புறம் நாங்களும் வந்து ஆர்ட் டைரக்டரை கூப்பிட்டு இந்த செட்டும் கொகையும் போடுறதுக்கு வந்து எவ்வளோ ஆகும், அப்படி எவ்வளோ டேஸ் ஆகும் அப்படின்னு கேட்கும்போது ஒரு 10 to 11 டேஸ் ஆகும்னு சொன்னாங்க. சரி, நானும் வந்து டைரக்டர்கிட்ட சொன்னேன், ஓகே ப்ரோ நம்ம வந்து பண்ணலாம், நீங்கள் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னோம். இது கிளைமேக்ஸ் போர்ஷன் தானே, ஒரு 10 to 15 டேஸ் பிளான் பண்ணி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு எல்லா போர்ஷனும் எடுத்துட்டோம். லாஸ்ட் கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்துச்சு. திடீர்னு வந்து டைரக்டர் சொன்னாரு, ப்ரோ இந்த மாதிரி எல்லா ஆர்டிஸ்டும் அவைலபிளா இருக்கு, நம்ம உடனே வந்து ஷூட்டிங் பண்ணாரு. எப்போ ப்ரோன்னா 2 டேஸ்ல போறாரு. என்ன சொல்றீங்க, 10 நாள் மேல போட வேண்டிய செட்டுக்கு எப்படிங்க நம்ம வந்து 2 டேஸ்ல போக முடியும்னாரு. அப்புறம் வந்து நாங்கள் ஆர்ட் டைரக்டர் கூப்பிட்டு வந்து இது கேட்டோம், எப்படிங்க பண்றதுன்னு. பாக்யராஜ் அவர் ஒன் ஆஃப் த ஆர்ட் டைரக்டர் படத்துக்கு அவர் சொன்னாரு, ப்ரோ அதை பத்தி நீங்க யோசிக்காதீங்க, இந்த செட்டை நான் வந்து ஒரு சேலஞ்ச் எடுத்து பண்றேன், 2 நாள் அவங்களுக்கு இந்த செட்டு போட்டு தரேன்னு சொல்லிட்டு ஒரு 150 பேரை வந்து ஃபுல்லா அரேஞ்ச் பண்ணி EVP-ல வந்து அவ்வளோ பெரிய செட்டு போட்டு அவ்வளோ பிரமிப்பாக்கிட்டாரு. எங்களுக்கே பெரிய ஷாக்கிங்கா இருந்தது. நாங்க உள்ள போய் பார்க்கும்போது எப்படி நாங்க 2 நாள்ல போறக்கூடிய சாத்தியமான விஷயமா அப்படின்ட்டு நாங்க பிரமிப்பா இருந்தோம். ஸோ அதுக்கு பாக்யராஜ் ஆர்ட் டைரக்டருக்கு வந்து எனக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ செட்டெல்லாம் போட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து எல்லா ஆர்டிஸ்டையும் நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி உள்ள வச்சுட்டோம். ஸோ டைரக்டர் என்ன பண்ணிட்டாருன்னா ஷூட்டிங் பண்ண ஆரம்பிச்சாரு. எப்படி இருந்துச்சுன்னா அந்த செட்ல வந்து ஒரு 90% ஒர்க் நடந்துச்சு, இன்னும் 10% பெண்டிங் இருந்துச்சு. ஒரு சைட்ல ஷூட்டிங் நடக்கும், இன்னொரு சைட்ல ஒர்க் நடந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் நாங்கள் ஒரு 4 days ஷூட் பண்ணோம். அது ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்துச்சு. அந்த டைம்ல வந்து கேமராமேன், அப்புறம் வந்து அசோசியேட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் அவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அப்புறம் இந்த டைம்ல நான் வந்து மொட்ராஜேந்திரன் மாஸ்டர் பத்தி சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த ஒரு கிளைமேக்ஸ் போர்ஷன்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டன்ட் சீக்வன்ஸ் இருந்துச்சு. அந்த ஸ்டண்ட்ல எப்படி பாத்தீங்கன்னா மொட்ராஜன் சார் அடிச்சோன்னு பரப்பாரு மேல அப்படி. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த டைம் பாத்தீங்கன்னா நைட் ஒரு 11 மணி இருந்திருக்கும். ஸோ அப்பவே நான் மொட்ராஜன் சார்கிட்ட கேட்கிறேன், மாஸ்டர் இது வேமா மாஸ்டர், நீங்க எப்படி மாஸ்டர் வந்து டூப்பே இல்லாம பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு, இல்ல வினோத் ப்ரோ கண்டிப்பா வந்து நான் தான் பண்ணுவேன், அப்பதான் வந்து இந்த படம் வெளில வரும்போது அது ரியலிஸ்டிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த வயசுலயும் அவர் பண்ணும்போது எங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாலசரவணன் ப்ரோ, சந்திராயன் ப்ரோ, மாரிமுத்து ப்ரோ, அப்புறம் வந்து எல்லாருமே வந்து அவர் எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாலசரவணன் ப்ரோ பத்தி சொல்லி ஆகணும். இந்த ஷூட்டிங் வந்து 4 days சொன்னோம் பாத்தீங்களா. சில டேஸ் எப்படி இந்த ஷூட்டிங் போயிருக்குன்னா மார்னிங் 9 o'clock ஆரம்பிச்சு சம்டைம் நைட் 2 o'clock போவோம். சம்டைம் நைட்டு மார்னிங் 9 o'clock ஆரம்பிச்சு விடிய 6 o'clock கூட ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அவ்வளோ கண்டினியூஸா 4 days வந்து டே நைட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம்.
நான் ஒரு செகண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ பாலசரவணன் ப்ரோ வந்து ரொம்ப டல்லாக உட்காந்துருந்தாரு. நானும் வந்து என்னடா அது ரொம்ப டல்லாக இருக்காரு, சரி ஒருவேளை வந்து டயர்டாயிட்டார் போல, லாங் ஷூட் போயிட்டு இருக்கனாலன்னு சொல்லிட்டு அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் தெரிஞ்சிச்சு அவர் ஹை ஃபீவரோட வந்து அன்னைக்கு அந்த ஷூட் வந்திருக்காரு. அப்ப என்னன்னா வந்து இத்தனை ஆர்டிஸ்ட் வச்சு நம்ம உள்ள பண்ணும்போது நம்ம டேட் கொடுக்கலன்னா, அன்னைக்கு அந்த ஷூட் நடக்கலன்னா கண்டிப்பா இந்த ப்ரொடக்ஷனால இந்த சீன் எடுத்து முடிக்க முடியாது, இன்னும் அது டிலே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து அவர் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ஹை ஃபீவர்லயும் வந்து அந்த 4 நாள் கண்டினியூஸா அந்த ஷூட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அதுக்கு வந்து பாலசரன் ப்ரோக்கு வந்து பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ரவி வர்மா கேமரான் பத்தி சொல்லணும்னா, அவ்வளோ அழகா வந்து இந்த 4 டேஸ்ல டைட் ஷெட்யூல்ல அங்கங்க கேமராவை மாத்தி மாத்தி சூப்பரா பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் முகேஷ் ஸ்டண்ட் மாஸ்டர் அவரும் நல்லா பண்ணாரு. ஸோ இது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமா இருந்தது. அப்புறம் இன்னொரு இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா, இந்த நீங்க சாங் பார்த்தீங்கல்ல போஷம்போ சாங், அந்த சாங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமா இருந்துச்சு உருவாகும் போது. இந்த படத்தை வந்து கம்ப்ளீட்டா நாங்கள் ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம். ஷூட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சாங் ஒன்று இருக்கு, அது மாண்டேஜா போலாமா இல்லை நம்ம வந்து ஒரு டான்ஸ் நம்பரா போலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது, நாங்க சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்த நம்ம டான்ஸ் மாஸ்டர் ஸ்ரீதர்லாம் பார்த்து நாங்கள் ரொம்ப வளர்ந்துருக்கோம். ஏன்னா நாங்களாம் சைதாப்பேட் ஏரியா. ஸோ அவரை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயரா இருக்கோம். ஸோ அப்போ நாங்கள் வந்து மாஸ்டர்கிட்ட போய் கேட்டோம், மாஸ்டர் இந்த மாதிரி நாங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கோம் மாஸ்டர், ஒரு சாங் வந்து பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு டைலமா இருக்கும். ஸோ மாஸ்டர் வந்து சாங் பார்த்துட்டு டேய் கண்டிப்பா இந்த சாங் வந்து பண்ணுவோம், அவ்வளோ அழகா இருக்கு, இந்த சாங் வெளில வரும்போது கிட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அவ்வளோ உற்சாகம் கொடுத்து அவரே வந்து கம்ப்ளீட்டா இருந்து அவர் கோரியோகிராஃப் பண்ணி இந்த பாட்டு அவ்வளோ சூப்பரா பண்ணி கொடுத்தாரு. கண்டிப்பா இந்த பாட்டு தியேட்டர்ல வரும்போது கண்டிப்பா ஹிட் ஆகும்னு நாங்கள் எல்லாமே வேண்டிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த படம் முழுக்க முழுக்க தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் படம். எல்லாருமே பயங்கர எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். இது மியூசிக் ஆகட்டும் சரி, ஆக்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் சரி அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாருமே வந்து தியேட்டரில் வந்து இந்த படத்தை பார்த்து உங்களோட ஆதரவை தெரிவிக்கணும். இந்த மேடைக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ வினோத் பிரதர். அண்ட் அவர் எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் பண்ண வேண்டிய கேரக்டர் அவர் தான் பண்ணியிருக்காரு அந்த படத்தில். அது மட்டும் இல்லாமல் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூப்பிட போறவரு, நம்ம எல்லாருமே சொன்ன மாதிரி புதிய தயாரிப்பாளர்கள் நிறைய பேர் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வரணும் அப்படிங்கிறது எல்லாருடைய ஆசையும் கூட. அப்படி அதாவது யூஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, சினிமா மேல ஒரு பேஷன் இருந்து இங்க அங்க இருந்துட்டே வந்து ஃபண்டை மட்டும் டிரான்ஸ்ஃபர் பண்றது மட்டும் இல்லாம தொடர்ந்து அந்த டீம் கூட தொடர்புல இருந்து என்னென்ன போயிட்டு இருக்கு அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தீரா காதல் சினிமால இருந்ததுனாலதான் இந்த இது சாத்தியமா இருக்கு. இப்ப ஏற்பட்ட சூப்பரமான ஒரு தூக்குதுரை என்ற திரைப்படத்திற்கு தயாரிப்பாளராக அமைந்துள்ள நம்முடைய மரியாதைக்குரிய திரு அரவிந்த் வெள்ளைப்பாண்டியன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அழைக்கிறேன். இங்கே வந்திருக்க ப்ரெஸ் மீடியா நண்பர்கள், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, வெல்விஷர்ஸ் எல்லாருக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ். இந்த மொமெண்ட் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணோம் இந்த மாதிரி ஒரு மொமெண்ட்க்கு. இந்த ஓப்பன் கேட் பிக்சர்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து உருவாகிறதுக்கு வந்து 2-3 ரீசன். ஒன்று வந்து வினோத் சொன்ன மாதிரி ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள்லாம் சேர்ந்து, நான், வினோத், அன்பு எல்லாரும் சேர்ந்து ஒரு ஹோட்டலில் வந்து ஜஸ்ட் லைக் தட் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஏன் கம்பெனி ஆரம்பிக்கக்கூடாது, நம்ம ஏன் மூவி ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு பேசினோம். பேசி வி ஆல் காட் இன்டு திஸ். அதுக்கு வந்து நான் வந்து இமீடியட்டாக உள்ளே போனதுக்கு வந்து எனக்கு இன்னொரு ரீசன் இருந்துச்சு. மை லவ் ஃபார் இந்தியா அண்ட் ஆல்சோ ஃபார் மை பேரண்ட்ஸ். என்னன்னா நான் ரொம்ப வருஷமாக அங்கே யூஎஸில் போயிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தா வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கும் வயசாயிடுச்சு. ஐ தாட் ஐ எம் மிஸ்ஸிங் இந்தியா. இந்தியாவிலேருந்து அந்த கனெக்ஷன் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ரொம்ப நான் எப்போ தான் வருவேன், வருஷத்துக்கு ஒரு தடவை வருவோம், ஒரு 2 வாரம் இருப்பேன், போயிடுவேன். ஸோ எனக்கு என்னென்னா வந்து ஐ வாண்ட் டு பி கனெக்டட் வித் இந்தியா அண்ட் மை பேரண்ட்ஸ் வெரி ஃப்ரீக்வெண்ட்லி. அதுக்கு வந்து இந்த படம் வந்து இந்த கம்பெனி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். ஏதாவது ஒன்று இங்கே பண்ணால் ஐ கேன் பி கனெக்டட் வித் ஹியர் அப்படின்ற அந்த ஒரு இன்டென்ஷன் வந்து இட் வாஸ் பிஹைண்ட் த சீன். ஸோ டெஃபினட்டாக வந்து என்னோட பேரண்ட்ஸ் அடிக்கடி பார்க்க வரலாம், அண்ட் தென் ஐ ஆல்வேஸ் பி கனெக்டட் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டென்ஷனில் வந்து ஐ ஜம்ப் இன் டு திஸ் இனிஷியேட்டிவ் இமீடியட்லி. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னொரு மெயின் ரீசன் ஐ காட் இன் டு திஸ் வாஸ் அன்பு. ஓகேவா, அன்பு இஸ் லைக் மை எல்டர் பிரதர் மாதிரி தான்.
ஸோ அன்பு தான் வந்து அன்பு இங்கே இருக்காருன்ற அந்த ஒரு தைரியம், அந்த ஒரு நம்பிக்கையில தான் வந்து இந்த இந்த இண்டஸ்ட்ரி வந்து எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஐ நாட் நோ எனிதிங் அபவுட் திஸ் இண்டஸ்ட்ரி. கிட்டத்தட்ட வந்து ஒரு ஈக்கு வந்து இரும்படிக்கிற இடத்துல என்ன வேலைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் நான். ஸோ இந்த இண்டஸ்ட்ரி பற்றியும் தெரியாது, ப்ளஸ் ஐ வாஸ் அவே ஃப்ரம் இந்தியா ஃபார் அ லாங் டைம். ஸோ அன்பு இங்கே இருக்காருன்ற அந்த ஒரு தைரியத்தில் தான் வந்து இவ்வளோ பெரிய இனிஷியேட்டிவ். அண்ட் எல்லாரும் சொல்கிற மாதிரி இது சின்ன படமாக இருக்கும்னு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம், பட் இட் பிகம் அ வெரி பிக் மூவி. ஸோ ஒரு டைமில் வந்து நானும் அன்பும் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து அன்பு சொன்னார், ஐ மீன் வி யூஸ் டு டாக் அபவுட் திஸ், இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்தால் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் அன்பு கூட நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நான் கூட அன்பு கிட்ட சொல்லுவேன், அன்பு நீங்கள் தான் இருந்து எல்லாம் ஹேண்டில் பண்ணுவீங்க, நான் வந்து யூஎஸில் இருக்கேன், ஐ டோன்ட் நோ வெதர் ஐ கேன் கம், எனக்கு வந்து அந்த டைமில் இங்கே இந்தியாவுக்கு வர முடியுமான்லாம் எனக்கு தெரியாது, ஸோ யூ ஹாவ் டு ஹேண்டில் திங்ஸ் அப்படின்ட்டு அன்பு கிட்ட சொல்லியிருந்தேன். அன்பு இல்லை அரவிந்த், நீங்கள் கண்டிப்பாக அந்த ஸ்டேஜில் இருக்கணும், நான் நீங்கள் வினோத் 3 பேர் அந்த ஸ்டேஜில் இருந்து பண்ணாதான் வந்து இட் வில் பி ரைட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் அன்பு இந்த ஸ்டேஜில் இல்லை, நானும் வினோத் மட்டும் தான் வந்து இந்த ஸ்டேஜில் இப்போ இருக்கும். ஸோ ஐ ரியலி மிஸ் அன்பு அட் திஸ் பாயிண்ட். இன்ஃபேக்ட் அவர் லாஸ்ட் 6 மந்த்தில் வந்து அன்பு இல்லாத நேரத்தில் வந்து இந்த ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து நிறைய கஷ்டப்பட்டோம், நானும் வினோத்தம். ஸோ வி மிஸ் அன்பு, வி ஆல் மிஸ் யூ அன்பு. ஸோ அன்பு வந்து எங்கேயோ இருந்து நம்மளெல்லாம் பிளஸ் பண்ணுவார் அப்படின்ற ஒரு இதில் வந்து வி ஆர் கண்டினியூங் திஸ் ஒன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் பேச வேண்டியது வந்து மாரிமுத்து சார் பற்றி. மாரிமுத்து சார் பற்றி ஒரு இன்சிடென்ட் சொல்லணும்னா, இது வந்து இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடக்ஷன் அண்ட் தேர் ஆர் லாட் ஆஃப் நியூ கமர்ஸ். மகேஷ் மாதிரி, மனோஜுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம், எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம். பட் எங்கள் கூட வந்து சப்போர்ட்டிவாக வந்து வி வாண்டட் டு கீப் சம் சீசன்ட் பீப்புள். நாங்கள் எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் டைமாக பண்ணக்கூடாது, நாங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து வி வர் வெரி கிளியர் ஆன் தட். ஸோ நம்ம வந்து கூட வந்து சீசன் பீப்புளை வச்சுக்கணுன்றதுக்காக யோகி பாபு சார், இனியா மேடம், மாரிமுத்து சார், பாலசரவன் ப்ரோ, செந்தாயன் ப்ரோ, இவங்க எல்லாம் இந்த மாதிரி சீசன் ஆர்டிஸ்டாக நிறைய பேர் கூட இருந்தாங்க. ஸோ இட்ஸ் லைக் அ பிக். ஸோ மாரிமுத்து சார் வந்து பார்த்தீங்கன்னா டென்னிஸ் சொன்ன ஒரு இன்சிடென்ட் எனக்கு ஞாபகம் இருக்குது. இனிஷியலாக வந்து நாங்கள் மாரிமுத்து சாரை வந்து கமிட் பண்ண உடனே வந்து அந்த ஈவினிங்கே வந்து மாரிமுத்து சார் வந்து டென்னிஸை பார்த்து ஆஃபீஸ்க்கு வந்துட்டார். ஒரு ஷால்வை எடுத்துகிட்டு வந்துட்டு டென்னிஸ்க்கு ஷால்வை போட்டுட்டு ரெஸ்பெக்ட் பண்ணார். ஐ மீன் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு, அவரோட வயசுக்கு வந்து இட் டசன்ட் ஹாவ் டு கம் தட் டே. அந்த நாளே வந்து டென்னிஸ்க்கு அப்படி பண்ணணும்னு தேவை கிடையாது. தட் ஷோ இஸ் ஹம்பிள்னஸ் அண்ட் கிரேட்ஃபுல்னஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து வருவேன், எனக்கு ஷூட்டிங் பார்க்கணும்னு ஆசை. திஸ் வாஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் ஐ சா பர்சனலி. ஷூட்டிங் நடக்கும்போது நான் இங்கே வருவேன், வந்து 1-2 நாள் இருப்பேன். அது ஒரு கல்யாண வீடு மாதிரி இருக்கும், நிறைய பேர் ஜெயன்னு இருப்பாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண வீட்டில் வந்து ஒரு பெரியவர், ஒரு வீட்டுக்கு பெரியவங்க வந்து அந்த கல்யாணத்தில் இது என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து மாரிமுத்து சார் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தார். அந்த இடத்துல வந்து அவரோட ப்ரெசன்ஸ் வந்து இட் வாஸ் ஃபினாமினல். ஸோ அவரை வந்து இப்போ நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவர் இந்நேரத்துக்கு இங்கே இருந்திருந்தாருன்னா இந்த ஸ்டேஜ் வந்து இன்னும் பெருசாக இருக்கும், அவர் இன்னமும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. அண்ட் ஐம் சாரி, லைக் நான் இது வந்து ஒரு தேங்க்யூ நோட் மாதிரி தான் சொல்ல போகிறேன். ஸோ நிறைய பேர் பற்றி சொல்லணும், ஐ மைட் டேக் சம் டைம், பட் நான் இந்த ஸ்டேஜை யூஸ் பண்ணி ஐ வாண்ட் டு தேங்க் லாட் ஆஃப் பீப்புள். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாலசரவணன் ப்ரோ, சென்ராயன் ப்ரோ, அஸ்வின் ப்ரோ, ஓகேவா? ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் செலிபிரிட்டி ஃப்ரெண்ட்ஸ்னால் இவங்க 3 பேர் தான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா ஜாலியாக இருக்கும். நான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வருவேன், 3 பேரும் ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். ஒரு நாள் வந்து சென்ராயன் கிட்ட சொன்னேன், பக்கத்து செட்டில் வந்து ஆர்யா சாரோட ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. சென்ராயன் கிட்ட போயிட்டு எனக்கு எப்படியாவது ஆர்யாவை கூட்டு போய் காட்டுங்க சென்ராயன் அப்படின்னா. அவர் வந்து சார் நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தாங்கன்னா இவர் போயிட்டு அவரை கூப்பிட்டு வந்துட்டார். ஆர்யா சார் இங்கே கூப்பிட்டு வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாரு. தட் வாஸ் ஸோ நைஸ். ஐ மீன் அந்த மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியா. பாலசரவணன் ப்ரோ கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து அந்த கேரவனுக்குள்ளே போய் உட்கார்ந்தேன், பாலசரவணன் ப்ரோவோட கேரவனுக்குள்ளே. அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே அவரை பார்க்குறேன் இன் பர்சன். அவர் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அவர் கூட இருந்தேன். அந்த 1 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 55 மினிட்ஸ் அவர் தான் பேசியிருப்பாரு, நான் ஸ்டாப்பாக பேசிக்கிட்டே இருந்தார். இன்ஃபேக்ட் அவர் வேர்ல்டு ஃபுல்லாக போன ஊர் அந்த மேப்பே போட்டு காமிச்சிட்டாரு எனக்கு, அந்த இதுலேயே கேரவனுக்குள்ளேயே கையிலேயே மேப் போட்டு காமிச்சு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஐ மீன் யூ ஆர் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்சன். அஸ்வின் ப்ரோ அதே மாதிரி தான். அஸ்வின் ப்ரோ வந்து அதுக்கப்புறம் வி காட் கனெக்டட் இன் இன்ஸ்டா, எப்பவுமே மெசேஜ் பண்ணுவார்.
ஐ மீன் வி ஆர் ஸ்டில் கனெக்டட். அண்ட் அவர் வந்து அவ்வளோ பெரிய ஃபேமிலியில இருந்து வந்திருந்தாலும் இஸ் வெரி ஹம்பிள், லைக் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியா நம்ம கூட இருந்தாரு. அதுக்கப்புறம் சதீஷ் சார், லூர் சார், இவங்க எல்லாருமே வந்து தே ஆல் வேர் வெரி ஃப்ரெண்ட்லி. அந்த செட்டு வந்து ரொம்ப ஜாலியா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நான் டென்னிஸ் பத்தி சொல்லிடுறேன். ஓகேவா? டென்னிஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் டிலைட் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் நிறைய வந்து இந்த பேஷன், லைக் ஐ வாஸ் பேஷனேட் அபவுட் திஸ் மூவி இண்டஸ்ட்ரி, ரைட்? லைக் ஸோ நிறைய இந்த யூடியூப் வீடியோஸ் இந்த மூவி பத்தி நிறைய ப்ரொடியூசர்ஸ் பேசுறதெல்லாம் வந்து நான் கேட்பேன் என்னோட ஃப்ரீ டைம்ல. அப்போ வந்து ப்ரொடியூசர்ஸ் டிலைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு கேட்பேன். ஸோ டென்னிஸ் இஸ் ரியலி அ ப்ரொடியூசர்ஸ் டிலைட். ஸோ எப்படின்னா வந்து நிறைய ஒரு கஷ்டமான விஷயம் இருக்கும். டென்னிஸ் வந்து ஒன்னே ஒன்று தான் சொல்றாரு, சார் நீங்க கூலா இருங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. when he says that he really means that. நான் கூலா இருக்கலாம், டென்னிஸ் அப்படி சொல்லிட்டாருன்னா போதும், ஐ நோ தட் ஹீல் டேக் கேர் ஆஃப் திங்ஸ். அண்ட் அவர் வந்து இந்த ப்ராஜெக்ட்ல போட்ட எஃபர்ட் அண்ட் நாட் ஜஸ்ட் த ப்ரொடக்ஷன் பார்ட் ஆஃப் இட், ரைட்? ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இந்த படம் முடிஞ்சிருச்சு நான் அடுத்த படத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு போல. இப்போ வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஈவன் ஃபார் த பிஸ்னஸ் ஹி ஸ்டாண்ட்ஸ் வித் அஸ். ஈவன் பிஸ்னஸ் கொடுத்து முடிக்கிற வரைக்கும். அண்ட் ஹீ இஸ் மோர் லைக் அ பிரதர் டு மீ, ரைட்? நானும் டென்னிஸும் we become brother and we want to be connected for a long time. In fact, in the team வந்து we don't want to dismantle immediately. Like I want to be connected with this team for a long time. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வினோத். ஸோ வினோத் வந்து பாத்தீங்கன்னா நான் யூஎஸ்ல தான் இருக்கேன். அதனால வந்து இங்க என்ன நடக்குதுன்ட்டு வினோத் கிட்ட கால்ஸ்ல வந்து கேட்பேன் டெய்லி. வந்து நான் வந்து இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ்ல என்னோட ஒய்ஃப் கிட்ட பேசினதோட வினோத் கூட தான் நிறைய பேசியிருப்பேன். அண்ட் இட் இஸ் ட்ரூ. டெய்லி காலில் எழுந்திரிச்சோன்னா ஃபர்ஸ்ட் கால் வந்து வினோத் தான். லாஸ்ட் தூங்குறதுக்கு முன்னாடி வந்து லாஸ்ட் கால் வந்து வினோத். அண்ட் அந்த கால் வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் போகும். அண்ட் இஸ் அ வெரி கியூரியஸ் பர்சன், பயங்கர கியூரியஸ். ஸோ டெய்லி வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டுருவான். பிரச்சனைனா எப்படின்னா வந்து ஏதாவது ஒரு புதுசா என்னத்தையா திங்க் பண்ணுவான், இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் மூக்கு நுழைச்சு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணியிருப்பான். ஐ மீன் அது வந்து அந்த நாரதர் கழகம் மாதிரி தான், நன்மையில தான் முடியும். ஸோ அதுல இருந்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ லைக் அ பிரதர் டு மீ. பாருங்க நாங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி சட்டையெல்லாம் கூட போட்டுருவோம், கலர் தான் வேற இருக்கு. ஸோ இஸ் லைக் அ பிரதர், இஸ் அ பிரதர் டு மீ. ஸோ அவனோட எஃபர்ட் வந்து இந்த படத்துல வந்து ட்ரெமண்டஸ். நான் சொன்ன மாதிரி யூஎஸ்ல இருந்து காசு தான் அனுப்பிச்சிருக்கேன் நான் இங்க இருந்து. அதே மாதிரி இங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். பட் அவன் இங்க கிரவுண்ட்ல இருந்து நிறைய வேலை பார்த்துருக்கான். ஸோ நெக்ஸ்ட் மனோஜும் இதே மாதிரி தான். கிட்டத்தட்ட ஒரு 2010 இருந்து தெரியும் எனக்கு மனோஜை. ஹி ஒர்க்ஸ் இன் அன் ஐடி கம்பெனி ஆல்சோ. ஒரு ஐடி கம்பெனிலையும் வேலை பார்த்துக்கிட்டு பேஷன், அவரோட மூவியோட அந்த மியூசிக் பேஷனையும் விடாம வந்து இஸ் கண்டினியூவிங் தட் பேஷன், ரைட்? லைக் தட்ஸ் வெரி ட்ரெமண்டஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் இந்த மியூசிக்கை விட்டுருந்தாருன்னா அந்த கம்பெனியில வந்து ஹி குட் பி இன் அ வெரி பிக் ரோல். ஸோ அது இல்லாமல் வந்து அந்த கம்பெனி வேலையும் பார்த்துட்டு ஸோ அண்ட் தென் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக மியூசிக் பண்ணியிருக்காரு, சூப்பராக மியூசிக் பண்ணியிருக்காரு, நல்லா ஆறாரு. ஸோ பாட்டெலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வினோத் சொன்ன மாதிரி சோனி இஸ் அ பிக் கம்பெனி, இட்ஸ் அ வெரி ப்ரெஸ்டீஜியஸ் கம்பெனி. அந்த கம்பெனி வந்து நம்ம படத்தோட ஆடியோ வாங்கியிருக்காங்கன்னா அந்த மியூசிக் அண்ட் ஆர்ஆரோட குவாலிட்டி வந்து தட் டாக்ஸ் அபவுட் தட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மகேஷ் மனோஜ் எல்லாம் ஒரே டைம்ல இருந்து அப்பதுலேருந்து தெரியும். வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். இஸ் ஆல்சோ லைக் அ பிரதர் டு மீ. வெரி வெரி நைஸ் பர்சன், ரொம்ப நல்ல மனுஷன். ஸோ நான் வந்து ரொம்ப நாளாக வண்டர், சரி நம்மலாம் வந்து படிச்சுக்கு ஏற்ற ஒரு வேலைக்கு போனோம், சம்பாதிச்சோம் அப்படின்னு லைஃப் போச்சு. வி ஹேட் அ வெரி மொனாட்டனஸ் லைஃப், ரைட்? பட் மகேஷ் எப்படின்னா வந்து ஹி ஹேட் அ பேஷன். அந்த பேஷனை வந்து சக்சஸா மாத்துறதுக்கு வந்து அண்ட் நாட் ஜஸ்ட் மகேஷ், ரைட்? இந்த மாதிரி நிறைய பேர் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது தே ஆர் டேக்கிங் லைக் ஹியூஜ் ரிஸ்க். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மவுண்ட் எவரெஸ்ட் ஏறுற மாதிரி தான். இஃப் யூ ஸ்லிப் லைக் யூ ஜஸ்ட் ஃபால். வாழ்க்கையில சக்சஸ் ஆகுமான்னு தெரியாது, சக்சஸ் ஆகுமான்னு தெரியாது, பணம் சம்பாதிப்போமான்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆல் தே ஹாவ் இஸ் த பேஷன். அந்த பேஷனை வச்சுட்டு தே கீப் ரன்னிங், ரைட்? அந்த மாதிரி மகேஷை பார்த்தேன். when I saw him, like he was a very young and energetic and passionate guy. ஸோ ஏதாவது ஒன்று மகேஷ்க்கும் பண்ணணும், மனோஜுக்கெல்லாம் பண்ணணும். ஸோ ப்ளஸ் நமக்கும் இந்த மூவி இண்டஸ்ட்ரி பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த படமே ஆரம்பிச்சது. ஸோ தட்ஸ் how it all started. அண்ட் இந்த படம் ஸ்டார்ட் ஆனதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் மகேஷ். அண்ட் he has done a tremendous job in this movie.
அண்ட் இந்த படத்துக்கு அப்புறம் வந்து மகேஷ் வந்து மேலும் மேலும் நல்ல நல்ல ரோல்ஸ் பண்ணி இன்னும் நல்லா இது பண்ணணுன்றது என்னோட விஷ். அடுத்து நம்ம ஏடிஸ்லாம் சொல்லணும். நிறைய டைம் எடுக்கிறேன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேணும். ஓகேவா? ஸோ நம்ம படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாள் வந்து டபுள் கால் ஷீட், ட்ரிபிள் கால் ஷீட்லாம் நடக்கும். இன்னைக்கு காலைல ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கு காலைல தான் முடிப்பாங்க. ஸோ இந்த ஏடிஸ்லாம் இருக்காங்களே, அவங்களாம் எப்படி வேலை பார்க்குறாங்கன்னே தெரியாது. நாங்கள் ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்து ஜென்ரலாக வி ஆல்சோ டூ தட், லைக் சில நேரத்தில் எக்ஸ்டெண்டட் ஹவர்ஸ்லாம் ஒர்க் பண்ணுவோம். பட் அது வந்து நாங்கள் இந்த ஏசி ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு அந்த மாதிரி ஒரே இடத்துல உட்காந்துட்டு பண்ணுவோம். தட் இஸ் ஓகே. பட் இவங்க வந்து அந்த வெயிலில் அலைஞ்சு திரிஞ்சு அப்படியே அழுக்காக தான் இருப்பாங்க. நான் பார்க்கும்போது ஷூட்டிங் ஸ்பாட்டில் அண்ட் தேவர் ரன்னிங் அரௌண்ட். ஸோ அவங்க பண்ண அந்த ஒர்க்குக்கெலாம் வந்து டெஃபினட்டாக வந்து இட்ஸ் அ குட் ஆஃப் லைக் யூ கைஸ் டிட் அ கிரேட் ஜாப். ஓகே, தேங்க்யூ. அடுத்தது நம்ம எடிட்டர் தீபக். அவர் வந்து தீபக் வந்து 2-3 படம் ஏற்கனவே பண்ணியிருக்காரு. ஸோ இஸ் நாட் நியூ டு த இண்டஸ்ட்ரி. நாங்களாம் நியூ, பட் தீபக் இஸ் ரிலேட்டிவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். ஆனாலும் வந்து நான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசராக இருந்தால் கூட நான் சில நேரத்தில் கியூரியாசிட்டியில் சில கேள்விலாம் கேட்போம்ல, இது ஏன் அப்படி பண்ணியிருக்கீங்க, அது ஏன் அப்படி பண்ணியிருக்கீங்கலாம் கேட்போம்ல. ஹி வாஸ் லைக் வெரி வெரி ஃப்ளெக்சிபிள், ரொம்ப ஃப்ளெக்சிபிள், வெரி ஸ்மார்ட். கேட்குற கேள்விக்கெலாம் இட் ஜஸ்டிஃபைஸ் இட். அண்ட் தென் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா பல வெர்ஷன் கட் பண்ணியிருக்காரு. ஏகப்பட்ட வெர்ஷன் கட் பண்ணி நவ் வாட் யூ கோயிங் டு see on 25th, that is the best version of this movie. சூப்பராக பண்ணியிருக்காரு, சூப்பராக கட் பண்ணியிருக்காரு. அதுக்கு தேங்க்ஸ். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் நம்ம டிஓபி ரவி. இங்கே அவர்கிட்ட நான் கேட்ட ஒரே கேள்வி தான், ரவி ஃபாஸ்ட்டாக எடுக்கணும் ஆனால் வந்து சூப்பராக இருக்கணும். இந்த ஒரு கண்டிஷன் தான் ரவிக்கு போட்டேன். அதே மாதிரி ஃபாஸ்ட்டாக எடுத்து கொடுத்தாரு படத்தை. சூப்பராக விஷுவலாகவும் சூப்பராக நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாரும் சொன்ன மாதிரி வந்து ஐ டிட் வாண்ட் டு கம் டு திஸ் இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு ஏதோ ஏனாதானோன்னு ஒரு படத்தை எடுத்துட்டு போயிடணுன்ற இன்டென்ஷன் கிடையாது. ஐ எம் அ குவாலிட்டி ஓரியன்டட் பர்சன். குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட்டை கொடுக்கணும் அப்படின்றது வந்து இட் வாஸ் மை விஷ். அண்ட் ரவி வந்து குவாலிட்டியான ஒரு கேமரா ஒர்க் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆர்ட் டைரக்டர் வினோத் சொன்ன மாதிரி நிறைய செட் போட்டோம். நான் ஒரு டைம்ல யோசிச்சேன், மேபி ஒரு சின்ன சப்ஜெக்டா செலக்ட் பண்ணியிருக்கலாமா, ஒரே வீட்டுக்குள்ள வச்சு முடிக்கிற மாதிரி அப்படின்ட்டு. நிறைய இடத்துல போயிட்டு அங்கேயும் செட்டு போட்டு நிறைய செட் போட்டோம். அதனால இது வந்து சின்ன படமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் அ பிக் மூவி. ஸோ அதுக்கு வந்து ஆர்ட் டைரக்டர் ஜெய் அண்ட் பாக்கி 2 பேருமே வந்து தேவர் வெரி சப்போர்ட்டிவ். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர் முகேஷ் மாஸ்டர். அவர் வந்திருக்காரான்னு தெரியல. பட் இந்த வினோத் சொன்ன மாதிரி இந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்ல வந்து தேர் சேலஞ்சிங் ஸ்டண்ட்ஸ். அந்த சேலஞ்சிங் ஸ்டண்ட்ஸ்லாம் ரொம்ப பக்காவா சேஃபா நல்லா பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அடுத்து நம்ம இபி ஜெய்சீலன், ப்ரொடக்ஷன் மேனேஜர் மனோஜ், பாலாஜி, அவங்களுக்குலாம் தேங்க் பண்ணணும். அவங்க வந்து இங்கேருந்து நல்லா எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தாங்க. ப்ளஸ் நாங்கள் யூஎஸில் இருக்கிறதுனால நிறைய கேள்வி கேட்பேன், கேள்வி மேலே கேள்வி கேட்பேன். ப்ளஸ் எனக்கும் அவங்க இங்கேயும் வேலை பார்க்கணும், எனக்கும் இங்கேருந்து ரிப்போர்ட்ஸ்லாம் அனுப்பணும். ஸோ அந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணாங்க. பக்காவாக வந்து ஆடிட் பண்ணி கொடுத்தாங்க எல்லாமே. நெக்ஸ்ட் ஐ வாண்ட் தேங்க் கேஎம்எஸ் பிக்சர்ஸ் மீனாட்சி சார். அவர் வந்து இன்னைக்கு ஊருக்கு எங்கேயோ போயிருக்காரு நினைக்கிறேன், அதனால வரல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ஆரம்பித்த முதல் நாள்ல இருந்து எங்கள் கூடயே இருக்காரு. அண்ட் இஸ் பீன் அ வெரி குட் அட்வைசர் ஃபார் அஸ். நிறைய அட்வைஸ் பண்ணுவார். ஸோ ஐ வாண்ட் தேங்க் ஹிம் ஃபார் ஆல் த அட்வைசஸ் ஹி டிட். நெக்ஸ்ட் ஐ வாண்ட் தேங்க் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் ஹரி உத்ரா சார். ஓகேவா? நான் நினைச்சேன் படத்தை எடுத்து ஃபர்ஸ்ட் காப்பிலாம் ரெடி ஆனோன்னே எல்லாம் வந்து வாங்கிக்கிடுவாங்க, தியேட்டர்ல அப்படியே டக்குன்னு ரிலீஸ் பண்ணிடலாம்னு நினைச்சேன். நான் படம் எடுக்கிறது தான் கஷ்டம்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு படம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்றது தான் கஷ்டம்ட்டு. ஓ மை காட், லைக் நாங்க வந்து அப்போ வந்தார் ஹரி உத்ரா வந்து கிளீனா படத்தை பார்த்தாரு. அண்ட் ஹி வாஸ் சோ கான்ஃபிடென்ட். அண்ட் அவரை நான் இப்போ 2 நாள் முன்னாடி தான் ஃபர்ஸ்ட் டைம் இன் பர்சன் பார்த்தேன். யூஎஸ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். அவரை நான் ஒரு நாள் ஃபோனில் ட்ரை பண்ணால் ஃபோன் பிஸி, எப்பவுமே பிஸி தான். அப்படியே இந்த படத்துக்காக சொல்லிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து ஹீஸ் பீன் அ வெரி பிக் சப்போர்ட். இந்த படத்தை தியேட்டருக்கு கொண்டு போகிறதுக்கு அவர் ஒரு பெரிய காரணம். அண்ட் ஐ விஷ் நம்ம ஓப்பன் கேட் பிக்சர்ஸ் அண்ட் உத்ரா ப்ரொடக்ஷன்ஸ் 2மே இந்த படத்துக்கு அப்புறம் நல்ல ஒரு பெரிய லெவலில் வளரணும். டுகெதர் வில் க்ரோ. ஓகேவா? ஸோ அது நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்ரீதர் மாஸ்டர் வந்து நான் நேற்று போயிருந்தேன் ஸ்ரீதர் மாஸ்டரோட ஸ்டுடியோவுக்கு.
ஸோ அவர் இந்த படத்தில் கொரியோகிராஃபி பண்ணியிருக்காரு. நம்ம கொரியோகிராஃபி பண்ணதுக்கப்புறம் முடிச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னு இல்லாமல் நேற்று வந்து என்கிட்ட சொன்னார், நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க அண்ட் ஐ சப்போர்ட் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசர்ஸ். அவர் வந்து நாளையிலேருந்து பாருங்க நம்ம படத்துக்கு ரீல்ஸ் போட்டு அதை போட்டு இதை போட்டு பின்னி எடுத்துருவோம் அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி லைக் அதாவது படத்தில் கொரியோகிராஃபி போகணும்னு இல்லாமல் அவரோட ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எங்களுக்காக அவ்வளோ சப்போர்ட் பண்ணி ஐ வாஸ் லைக் எனக்கு வந்து ரொம்ப நான் வெளியில் வரும்போது மகேஷ் கிட்ட சொல்லிட்டேன், ஐ வாஸ் வெரி ஹாப்பி. இஸ் அ வெரி நைஸ் பர்சன் அண்ட் ஐ தேங்க் ஹிம் ஃபார் ஆல் த ஹெல்ப் இஸ் டூயிங் அஸ். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸோட பேர்லாம் சொல்லி ஆகணும். ஸோ அவங்கெல்லாம் யூஎஸில் இருக்காங்க, இப்போ அவங்க இங்கே இல்லை. பட் அவங்கெல்லாம் இல்லைன்னா வந்து இந்த படத்தை என்னால் இவ்வளோ ஈஸியாக எடுத்திருக்க முடியாது. ஸோ தே ஆர் லைக் பேக் போன் ஃபார் மீ எஸ்பெஷலி. தே ஆர் ஃபினான்ஷியலி சப்போர்ட்டிங் மீ, மாரலி சப்போர்ட்டிங் மீ அண்ட் என்னோட ஒரு கேள்வி கூட கேட்காம வந்து தே ஆர் சப்போர்ட்டிங் மீ. என்னோட பேஷன் இது, அவங்களுக்கும் மூவி இண்டஸ்ட்ரிக்கு சம்மந்தமே கிடையாது. அண்ட் தே ஒன்ட் ஈவன் கம் டு இந்தியா. இந்த படம் விஷயத்தில் எதுலேயுமே தலையிட்டதில்லை. பட் பிஹைண்ட் த சீன்ஸ் இருந்து எனக்காக வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தே ஆர் லைக் ஒன் ஆஃப் த பில்லர் ஃபார் தூக்குதுரை. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சுகன்யா திரு, ஆனந்தி ராஜ், ராஜி பாலா, கார்த்தி பிரசன்னா, காவ்யா, மீனா வாசு, கௌதமி குண்டாலா, இந்து அண்ட் ரவி சிந்தியா. ஸோ இவங்க எல்லாம் இல்லைன்னா நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பேன். ஸோ இவங்களோட ஹெல்ப் வந்து இட் வாஸ் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்னோட ஒய்ஃப் கலை அண்ட் பையன் சர்வேஷ், அவனுக்கும் தேங்க் பண்ணோம். அவனுக்கு வந்து இங்கே வரணும்னு ரொம்ப ஆசை, பட் அவனுக்கு லீவ்லாம் கிடைக்கல. ஸோ இந்த 2 வருஷத்தில் நான் சொன்ன மாதிரி நான் வினோத் கூட தான் நிறைய பேசியிருப்பேன் எங்கள் வீட்டில் ஒய்ஃபோட பேசினதோட. ஸோ நான் நிறைய டைம் என்னோட ஆஃபீஸ் ஒர்க் போக மீதி இருக்க சாட்டர்டே சண்டேஸ் அண்ட் என்னோட பர்சனல் டைம் எல்லாமே இந்த படத்துக்கு தான் நான் முக்கால்வாசி செலவு பண்ணியிருக்கேன். வீட்டில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. ஒரு டைம்லாம் எங்கள் ஆஃபீஸ்க்கு என் பையனை கூப்பிட்டு போனேன், என்ன படிக்கிறான்னு கேட்டாங்க, நான் வேற ஏதோ சொல்லிட்டேன் ஸ்டாண்டர்டு மாற்றி. ஸோ அந்த அளவுக்கு தான் இருந்தேன் லாஸ்ட் 2 இயர்ஸில். ஐ வாஸ் கம்ப்ளீட்லி ஆஃப். ஸோ அவங்க வந்து தே வர் வெரி சப்போர்ட்டிவ் இன் தட் மேட்டர். அதுக்கப்புறம் ஒரு சில பேர் இன்னும் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம தமிழ், செங்கோட்டவன். ஸோ இவங்கெல்லாம் வந்து வெளியில இருந்து நமக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தே ஆர் ஆல்சோ லைக் பிரதர்ஸ் டு மீ. அதுக்கப்புறம் நம்ம கணேஷ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவரும் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்லி இட்ஸ் மூவி மேட் பை ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ்க்காக படம் எடுத்திருக்கோம். கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ நாங்கள் எங்கள் கடமையை வந்து 200% நல்லா பண்ணியிருக்கோம். we have put our ultimate effort into this movie. இதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து நல்ல சக்ஸஸ் ஆகிறதுக்கு நீங்களாம் சப்போர்ட் பண்ணி தியேட்டரில் போய் பார்த்து சக்ஸஸ் பண்ண வச்சு எங்கள் கம்பெனியை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு யூ ஆல் ஷுட் பி ஹெல்ப் பண்ணோம். ஸோ அண்ட் ஐ திங்க் தட்ஸ் இட். ஐம் டன். தேங்க்யூ ஆல். அடடா, ப்ரொடியூசர் ஸ்பீச்னா அப்படி இருக்கணும், அற்புதமா இருக்கு. நான் கூட ஓப்பனிங் டிஓபி எடிட்டர்ஸ் எல்லாம் பேசும்போது ஓகே 4:20 முடிஞ்சிடும் போல நிகழ்ச்சி அப்படின்னு நினைச்சேன். கடைசியில கொம்பனை இறக்கிட்டானுங்க, நான் எதிர்பார்க்கல. பட் உண்மையிலேயே சாரை பாராட்டியே ஆகணும். ஏன்னா முன்னாடி அவர் இப்படின்றாரு அதெல்லாம் பொருட்படுத்தாம நம்ம ஒரு ஜேர்னி வந்து நம்ம வந்து பயணிச்சிருக்கோம். ஸோ எல்லாருமே நம்ம அட்ரஸ் பண்ணணும், எல்லாருக்குமே நன்றி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நல்ல மனசுல வந்து எல்லாரையுமே மனசார நன்றி சொன்னாரு. அதுக்காக ஒரு பலத்தை கைத்தறி கொடுத்துடலாம் நினைக்கிறேன் நம்முடைய தயாரிப்பாளருக்காக. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இந்த படத்துக்கு வந்து ஆரம்பத்துல இருந்து அந்த ஸ்டார்டிங் A to Z வரைக்கும் எல்லாமே அவர் தலையில தான் இருக்கும். ஸோ அவர் தான் அதை கேரி பண்றவர், த கேப்டன் ஆஃப் தி ஷிப் ஆஃப் திஸ் தூக்குதுரை. லெட்ஸ் வெல்கம் டென்னிஸ் மஞ்சுநாத் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். எல்லாருமே முதலேருந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு விஷயத்தை மட்டும் திரும்ப பேசினாங்க. இந்த படத்தோட ப்ரொடியூசர் அன்பு சார், அவர் இப்போ இங்கே இல்லை. அது இல்லாமல் இந்த படத்தில் எங்கள் கூட வந்து எல்லா நாளுமே சேர்ந்து பயணித்தார். எல்லாருக்கும் தெரிஞ்ச மாரிமுத்து சார், அவரும் இப்போ நம்ம கூட இல்லை. ஸோ இங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் கைண்ட் ரெக்வஸ்ட், அவங்க இங்கேருந்து எங்களை ப்ளஸ் பண்ணுவாங்கன்ற நம்புகிறோம். அவங்களுக்காக ஒரு நிமிஷம் எல்லோரும் மௌன அஞ்சலி செலுத்துறதுக்காக டைம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப நன்றி. இவ்வளோ பெரிய ஹானர் அவங்களுக்கு கொடுத்ததுக்காக ரொம்ப சந்தோஷம். தூக்குதுரை ஒரு மிகப்பெரிய நடிகர் குழுவை வச்சு நம்ம பண்ண ஒரு திரைப்படம். ஒரு ட்ரிப்பு வந்து ஒரு
ஏ கிளாஸ் ஆடியன்ஸை கவர் பண்ணுற யங்ஸ்டர் ஸ்கிரிப்டாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஃபேமிலி படம் பண்ணணும், பெண்கள் குழந்தைகளை கவரும் வகையில் ஒரு கதை பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டில் உருவான படம் தான் இது. இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்டிங் இருக்காங்க, ஏன் இங்கே எல்லாருமே இல்லை அப்படின்ற ஒரு கொஷின் ப்ரெஸ்ஸுக்கு இருக்கலாம். ஸோ எங்களுக்கு ஆக்சுவலாக நாங்கள் February 9 தான் இந்த படம் ரிலீஸுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் ஒரு சூழ்நிலையால் நாங்கள் முன்னாடி நகர்த்தி கொண்டு வந்துட்டோம். நிறைய பெரிய படங்கள் அதுக்கப்புறமா இருக்குது அப்படின்றதுனால. ஸோ அதனால் ரொம்ப குயிக்காக அரேஞ்ச் பண்ண விஷயம் தான் இந்த ரிலீஸுன்றது. அதனால் நிறைய பேருக்கு வந்து சூழ்நிலையால் இங்கே வர முடியாமல் போயிடுச்சு. மற்றபடி எல்லாருமே அவங்களோட ஆதரவை எப்பவுமே பின்னாடி இருந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அப்புறம் இந்த படம் வந்து முக்கியமாக அரவிந்த் சார் அண்ட் அன்பு சார் அண்ட் வினோத் ப்ரோக்கு பெரிய எஃபோர்ட் போட்டிருக்காங்க. 24 மணி நேரம் ஃபோன் பேசினே இருப்பாங்க என் கூட. நான் கதையை பார்க்குறதா படத்தை அந்த அளவுக்கு பேசி 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 ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்காக அவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. இந்த படம் வந்து ஒரு மல்டி லொகேஷனான கதை. ஒரு கிராமம், அதுக்கப்புறம் வந்து ஒரு நகரம், அதுக்கப்புறம் நிறைய வெரைட்டியான ட்ரெடிஷ்னல் திங்ஸ், இது எல்லாமே வந்து இந்த கதைக்குள்ளே இருக்குது. நான் ஏன் போய் இந்த படம் பார்க்கணும் அப்படின்றவங்க இதுக்குள்ளே வரும்போது ஒரு ரசிப்புத்தன்மை இருக்கும். நம்ம வந்து இப்போ வர மாதிரி ஒரு வயலன்ஸோ ஒரு மெசேஜோ நம்ம எதுவுமே வந்து நம்ம கன்வே பண்ணல. நான் ஒரு 200 ரூபாய் கொடுத்து இந்த வீக்கெண்ட் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தூக்குதுறை வந்து ஒரு நல்ல படமாக கண்டிப்பாக இருக்கும். இந்த படத்தில் நடித்த எல்லா கலைஞர்களுக்கும் நன்றி. யோகி பாபு சார், மொட்டை ராஜேந்திரன் சார், இவங்கலாம் வந்து விடிகளில் டே நைட் கால் ஷீட்லலாம் வரும்போது ரோப் போட்டுலாம் வந்து ஃபைட் பண்ணாங்க. அதில் முட்டராஜன் சார்லாம் வந்து நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க. அந்த டைட்டிலுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்லாம் ரொம்ப எஃபோர்ட் போட்டு அவர் உண்மையாகவே தொங்கினார். ஒரு பாலசரவணன் ப்ரோ, சென்றாயன் அண்ணன், நம்ம கும்கி அஸ்வின் ப்ரோ இருக்கார்ல, நாங்கள் டே நைட் கால்ஷீட்டில் வீடியோ கால் 5 மணிக்கு அவங்களுக்குலாம் வந்து ரோப் போட்டேன். கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காமல் வாங்க ப்ரோ ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அப்போதான் நான் நினச்சேன், ஒரு மல்டி ஸ்டார் காஸ்டிங்கை ஒரே இடத்துல வச்சு ஷூட் பண்ணுறது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் அப்படின்னு நினச்சி உள்ள ஒரு பிளான் பண்ணி இறங்கினேன். எனக்கு அது கஷ்டம் இல்லை, பாசிபிள் தான் அப்படின்றத வந்து எனக்கு ப்ரூவ் பண்ணது இந்த டீம் தான். ஸோ அதுக்காகவே நான் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து இப்போ இந்த படத்தை எல்லாமே இது வந்து நேற்று இன்னைக்கு ஆரம்பித்த ப்ராஜெக்ட் இல்லை. இது வந்து ஒரு 3 வருஷ பயணம். ஒரு 2019 ஆரம்பித்து நிறைய தடைகள், நிறைய விஷயங்களை கடந்து 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 ஓகே அப்படின்ற இந்த நாள் எங்களுக்கு இப்போ வந்திருக்கு. ஸோ இந்த படத்தை இப்போ நாங்கள் January 25 எடுத்துன்னு வந்து உங்ககிட்ட சேர்க்குறோம். வந்திருக்கிற ப்ரெஸ், மீடியா, ஃபோட்டோகிராஃபர்ஸ், யூடியூபர்ஸ், சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாருக்கும் என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட், இந்த படம் ரொம்ப ஜனங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரியான படமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் படத்தை பாருங்கள், பார்த்துட்டு கண்டிப்பாக இதனோட விமர்சனங்களை மக்கள்கிட்ட எடுத்துன்னு போய் சேர்த்து இது அனைவரும் திரையரங்கில் வந்து கொண்டாடும்படியான படமாக மாற்ற வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி. கடைசியாக ஒரே ஒரு விஷயம், அக்கா ஒரு நிமிஷம் மேலே வாங்க. நீங்கள் தான், ஒரே நிமிஷங்க. இவங்க தான் வந்து திரும்பி மட்டும் நில்லுங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க, ஒரே நிமிஷம் உட்காருங்க. இவங்க தான் நம்ம அன்பு சாரோட ஒய்ஃபு. ஸோ அப்படி அதுக்காக இல்லைக்கா, இந்த ஹானர் அவங்க இருந்திருந்தா நான் பண்ணியிருப்பேன், அவருக்காக நான் உங்களுக்கு பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் வித் அஸ் இந்த டீம். அண்ட் தென் அவ்வளோதான், எல்லாருமே January 25 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அகெயின் ப்ரெஸ் கிட்ட கைண்ட் ரெக்வஸ்ட், நிஜமாக நல்ல படம் பண்ணியிருக்கோம். நாங்கள் முழுமையான நம்பிக்கையோடு உங்ககிட்ட கொடுக்குறோம். எடுத்துன்னு போய் மக்கள் கிட்ட சேருங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். தேங்க்யூ. அண்ட் இந்த நேரத்தில் நம்ம ஒட்டுமொத்த காஸ்ட் அண்ட் க்ரூ ஆனால் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு போயிடலாம். அண்ட் எல்லாருமே சேர்ந்து முன்னாடி வந்துட்டீங்கன்னா ஒரு ஃபோட்டோ அண்ட் வீடியோ. அப்படியே வாங்க, எல்லாரும் கொஞ்சம் எந்திரிச்சு முன்னாடி வந்தீங்கன்னா எல்லாருமே ஒட்டுமொத்தமாக ஒரு ஃபோட்டோ அப்புறம் வீடியோ. இதை கூட கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். நானே நகட்டுவேன் ஆங்கர், நானே நகட்டுவேன். நன்றி. அண்ட் கூல் சுரேஷ் அண்ணே, படம் ரெடி ஆயிடுச்சான். இப்போ தான் ப்ரொடியூசர் சொன்னார், 100 நாள் போனோம், மான மரியாதை காணும். போங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் வழக்கம் போல 5ஆம் கிளாஸ் ஸ்கூல் பசங்க மாதிரி முன்னாடி உட்காருங்க, முட்டிக்கால் போட்டு. எல்லா படத்துலையும் நான் பார்த்துருக்கேன், இப்படிதான் நடக்கும். போங்க போங்க சார். அந்த பையனை அனுப்புங்க. நீ மூவி குருவான்னு கேட்டா ஆமா ட்ரெய்லரை டவுன்லோட் பண்ணிருக்கேன்னு வந்து நிற்கிறான், அவனை கூப்பிடுங்க.
ஓகே மக்களே, அண்ட் ஜனவரி 25 தூக்குதுறை திரையரங்குகளுக்கு வரவிருக்கிறது. பாருங்க, சந்தோஷமா வந்து நல்லா இருந்தது படம் அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நாங்க எல்லாருடைய ஹார்ட் ஒர்க்குமே போட்டு இதை எடுத்திருக்கோம். இனிமே இந்த படம் உங்களுடையது. அண்ட் இந்த விழாவிற்கு வருகை தந்த உங்கள் அனைவருக்கும், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பத்திரிகை துறை, ஊடகத்துறை சேர்ந்த நண்பர்கள், யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆன் பிஹாப் ஆஃப் தூக்குதுறை டீம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு ஆடியோ லான்ச்ல சந்திப்போம். தேங்க்யூ.